இந்த சமூகம் அல்லது மனிதன் ஒரு ஒழுக்கமாயிருக்கிறான். எங்கடான்னா காமத்தை ஒழுங்குபடுத்தினா தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த முடியுன்றது, காமத்தை கையாளுறதுக்கான விஷயங்களை செஞ்சு தான் சமூக அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. சமூக அமைப்பு எங்கே உருவாக்கப்பட்டிருக்குது, எதனால் உருவாக்கப்பட்டிருக்குது, எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா காமத்தை மையப்படுத்தி தான் இந்த சமூக அமைப்பை கட்டமைக்கப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ காமம் ரொம்ப அவசியமானது, புனிதமானது, தேவையானது. ஆனால் அது எல்லை மீறும் போதோ, அதில் அந்த ஒழுக்கத்தில் நான் தப்பாகும் போதோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அதில் கவனமாகவும் இருந்துக்கிறாங்க. காமம் ஒரு அழகான விஷயந்தான், கையாளுற விதத்தில் மட்டும்தான் அதன் புனிதம் இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ காமம் புனிதமானதால்னா காமம் புனிதமானது தான். நீங்கள் புனிதத்தை அசிங்கப்படுத்துவதே ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க. அந்த கோயிலில் உனக்கு சிலை வச்சு கற்றுக் கொடுத்தா நீ என்ன நினச்சிருன்னா அது அசிங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டேன். தப்பு செய்யலாமாவான்னு கூப்பிடுற, தப்புன்னே சொல்கிற. ஏன்னா உன் அப்பா அம்மாலாம் எப்படி தான் சொல்கிறாங்க, காமத்தை கொண்டாடணும், காமத்தை என்ன பண்ணணும், தகுந்த வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும், தகுந்த ஆளோட உறவு வச்சுக்கணும். நான் தான் முடிவு பண்ணணும் எப்படி வாழணும்னு. என் காமத்தை எப்படி கொண்டாடணும்னு யார் தான் முடிவு பண்ணா? எனக்கு அறிவே இல்லையே, எப்படி கொண்டாடணும்னு தெரியலையே, சொல்லிட்டாங்கல்ல என்னன்ட்டு. ஒருத்தி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டினா அவள் உள்ளத்தால் ஒருத்தியாக தான் இருக்கணும். ஒருத்தியை நம்ம பார்க்குறோம், எவ்வளோனா பார்த்தா ஒரு ஒருத்தியும் 10 பேராக இருக்கிறாளுங்க. நீங்கள் ஒருத்தியை சந்திக்கவே இல்லை, ஒருத்தி இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் புரியுதா அந்த வார்த்தை என்னன்னு? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனாக இருக்கிறவனுக்கும் ஒருத்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். மற்றதெல்லாம் புரிந்து கொண்டவள்னு ஒத்துக்கிறாளா பாரு. இந்த ஆள் ஆம்பளை சிங்கம் இப்படித்தான் 4 பேரை பாப்பான்னு சொல்கிற பொண்டாட்டி உண்டா? என் பொண்டாட்டி கொஞ்சம் ரொம்ப அழகு, எல்லாம் தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிற ஆம்பளை உண்டா? அவள் செம்ம அழகி, அதனால் 4 பேர் என்ன தான் பண்ணுவாங்க, பார்க்கத்தான் செய்வாங்க சொல்கிற ஆம்பளை உண்டா? உங்கள் காமம் என்ன பண்ணி வச்சுக்குது? இப்போ ஒருத்தர் மேலே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கடிவாளம் போட்டுக்கினே எப்படி ஒரு நாளுக்கு எதனா நடக்கும், எதனா எப்படிரா நடக்கும், இல்லை எப்படி நடக்கும்? ஏன் வாழ மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன புரியவே இல்லை? ஒரு ஆம்பளை சிங்கம் என்ன தான் பண்ணா, எல்லாத்தையும் பொம்பளையும் திரும்பியெல்லாம் பார்க்க. அதனால தான் அது ஆம்பளை இல்லைன்னா என்ன இல்லை, இது அது ஆம்பளை கிடையாது, பக்கா பொம்பளை எல்லாரும். அவளும் ஒரு பெண்மை உள்ளுக்குள்ள வந்தது எல்லாரும் திரும்பி தான் பார்ப்போம். எல்லாம் மீற வச்சது யார்? வாழ்க்கையை சிதைச்சு கொள்வது யார்? வாழ வெட்டியாக போனது யார்? குடும்பத்தில் சந்தேகத்தை கொண்டு வந்தது யார்? ஏன் சந்தேகப்படுற? மனம் அப்படி தான், சந்தேகம்லாம் படாத. ஒருத்தருக்கு ஒருத்தி தான் வாழ முடியும்னு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் டிவி, ட்ராமா, நாடகம், சினிமா எதுக்கு? உங்களுக்கு சதா சர்வகாலமும் காமம் சார்ந்த சிந்தனையை வந்து உங்களால் என்ன செய்ய முடியாது, மற்ற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏமாந்து போயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு காமத்தில் சுதந்திரம் இந்த அரசாங்கமோ இல்லை இந்த நாடோ இந்த உலகமோ இந்த முன்னேறிய சமூகமோ கொடுக்கும். எதுக்குன்னா உன்னை அடிமை வச்சுக்கிறதுக்கு தான். அப்போ தான் நீ வேற பக்கம் சிந்திக்க மாட்டேன். நீங்கள் காமத்தின் மேலே தான் கட்டமைக்கப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் எது மேலே தான் கட்டமைக்கப்பட்டுக்கிறீங்க? காமத்து மேலே தான். ஒன்று காமத்தை நிறைவேற்றுற கணவனும் அல்லது மனைவியாக இருக்கணும், இல்லைன்னா உங்களை கடந்து போய் வேற எங்கன்னா நீங்கள் அனுபவித்துக்கான சந்தர்ப்பம் தரவனாகவும் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ரூல். இது இன்றைய உலகத்துக்கு அதான் சாத்தியம், இல்லைனா சாத்தியம் கிடையாது. நீங்கள் என்னை கேவலமாக கூட சொல்லிங்க, அது உங்கள் பிரச்சனை. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருங்க, தப்பு கிடையாது. இல்லைனாலும் ஏதுவானவங்களா இல்லை, போதுமானவங்களா இல்லைன்னா ஒருத்தர் புரிஞ்சுன்னு விலகி இருங்க. அதை பற்றி அக்கறை இல்லாமல் வேற கதை பாருங்க. ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஒன்று தானே. கற்பு என்று சொல்ல வந்தால் அது இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாகணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? எங்க பிரச்சனை? சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தானே உங்க நோக்கமாகுது. இன்னொருத்தருடைய புனிதத்தை பார்க்கறது இல்லை, இன்னொருத்தரோட அசிங்கத்தை பார்க்கறது. நான் இவ்வளோ பேசுகிறேன் பார்க்கறது இல்லை. அந்த பீட் போட்ட வார்த்தை மேலே அவ்வளோ அக்கறையாகிறானுங்க. ஏன்னா இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம், அசிங்கத்தை பார்க்கறதே வேலையாக வச்சுக்கிற உலகம். உங்களை குறை சொல்கிறதையே பார்க்கறத ஒரு வேலையாக இருக்கும். துச்சமாக மச்சிட்டு வாழ்ந்துட்டு போங்க. என்ன பண்ணுங்க? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. கொண்டாட்டத்தில் ஒரு கட்டம் காமமோ. காமத்தை எடுத்து என்ன பண்ணு, கொண்டாடு, மலர்ந்து இரு. ஆணும் பெண்ணுமா மலர்ந்துரு. நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் முகம் அழகாக இருக்கும், நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் உடம்பு அழகாக இருக்கும், நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் மனமே அழகாக இருக்கும்.
அப்போ உடல் மனம்லாம் திருப்தி ஆகிற இடம் இது. நிறைய தலைப்பு இன்னைக்கு வந்து காமம். பேர் சொல்லலாமா? ஒரு நண்பர் இங்கே வந்து பேர் சொல்லுங்க. சத்தியவேல். ஊர் கிருஷ்ணகிரி. நீங்கள் எனக்கு பேர சொல்கிறது கணக்காக உனக்கு செக்ஸ் பிடிக்கும் பேசுறதுக்கு இது மாதிரி பண்ணுறியான்னு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் சொல்லி வைக்கிறேன். சத்தியவேல் கேட்குறது இல்லை, யார் கேட்டாலுமே என்ன தான் பண்ண போகிறோம், பேச தான் போகிறோம். இங்கே முன்னுரிமை உண்டு. தலைப்புன்னா காமம். காமம்னா இது கூட தெரியாதா உங்களுக்கு? நம்மளை கேட்பாங்களா இல்லையா? காமம்னா யாருக்குன்னா தெரியாது இருக்கா? தெரியுமா தெரியாதா? காமம் கம்முனுக்குறீங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிற விஷயமாங்க. காமம் என்றால் ஆசைன்னு அர்த்தம். காமம்னா என்ன? ஆசை அப்படின்னு அர்த்தம். காமம்னா ஆசை. என்ன சார்? இப்போது காமம்னா ஆசைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் காமம்னா தேவைன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் சார் ஆசை வேறு காமம் தேவை வேறுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரே காமத்தை ஒரு இடத்துல ஆசைன்றீங்க, ஒரு இடத்துல தேவைன்றீங்க. உடலின் தேவை, உடலின் தேவைக்கு பேர் காமம். உள்ளத்தில் ஒரு தேவை இருந்ததுன்னா அது பேர் ஆசை. உடலுக்கு தேவை காமம். உடலுக்கு என்ன தேவை? தேவைப்படலையா அப்படின்னா நீங்கள் பேடு அப்படின்றாங்க. உடல் ஊனமுற்ற மாதிரியே உடலோடு சேர்ந்துருக்கிற உள்ளமும் ஊனமுற்றுச்சேன்னா உடல் இருக்கும், உடலில் உணர்ச்சிகள் எழும்பலை, எதிர்பாலினத்து மேலே பற்று வரல, எதிர்பாலத்து மேலே ஒரு ஈர்ப்பு வரல, அப்போனா காமுறல அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது தமிழ் சொல்லு, வட சொல் எடுத்து போய் சொன்னீங்கன்னா இந்த காமம்னா ஆசைன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா அவர்கள் தமிழை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மொழிக்கு மொழிபெயர்த்த முடியும், அந்த வார்த்தையை மொழிபெயர்த்த முடியாமல் அவங்க அதுக்கு வேறொரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. காமதேனு. காமதேனு என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்குன்னா வச்சுருந்தார் ஒருத்தர். காமதேனை வச்சிருந்தவர் யார்? காமதேனை யாரும் வச்சுக்க முடியாதுங்கலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வச்சுக்கிற அர்த்தம் சொன்னால் நீங்கள் வேறு எதனா வச்சுக்கிற அர்த்தத்தை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பிக்கிறதே காமம், வச்சுக்கினாக்கா என்ன சொல்லுவாங்க? வசிஷ்டர் காமதேனை வச்சிருந்தாரா இல்லையா? இப்போ காமதேனை என் தமிழ் அவ்வளோ அழகு, நான் எப்படி வேணால் பேசலாம், என்ன பண்ண முடியாத. வசிஷ்டர் என்னத்தை வச்சிருந்தாரா இல்லையா? வச்சிருந்தார் தானே. தெரியுமா இந்த கதை? சார் யார் வசிஷ்டர்னே தெரில, யார் காமதேனுன்னு தெரில, எந்த காமதேனை எந்த வசிஷ்டர் வச்சுருந்தா எங்களுக்கு என்ன சார் வந்தது? நாங்கள் யாரை வச்சுக்கிறோன்னே எங்களுக்கு தெரியல. இதில் வார வசிஷ்டர் வச்சுக்கிறதுலாம் நாங்கள் வந்து வச்சுக்கிறது, நாங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் வர கிடைக்காம இருக்குது. காமம் என்றால் ஆசை, காமம் என்றால் தேவை, காமம் என்றால் உடல் இன்பம், காமம் என்றால் செக்ஸ், காமம் என்றால் பாலுணர்வு. இப்படிலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லி வச்சுக்கலாம். அர்த்தம் சரியா? எந்த அர்த்தத்தில் நம்ம அதை பற்றி பேசலாம்னா எப்படி வேணாலும் பேசலாம், எனக்கு தெரியாது. நம்ம பேச்சுன்னு போவோம், எங்கே போதோ அது போட்டோம். எதுவரை போகுமோ அதுவரை போகலாம். ஏற்கனவே செக்ஸ் சாமியார் நீ. இதில் தலைப்பு நொட்ட காமமா பீப். சரிதானே? அப்போது காமம் தப்பா சரியா? இப்படிலாம் ஒரே குழப்பமாக இருக்கும். எங்கே பாருங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஓவியங்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்த சிற்பங்கள், சிற்ப காலத்துலேருந்தே கல்வெட்டு காலத்துலேருந்தே என்ன தான் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆணும் பெண்ணும் அப்படியே அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மார்பகங்கள்லாம் அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி வடித்து வச்சுருப்பான். இந்த பொருட்காட்சியில் போனீங்கன்னா நிறைய பேர் கை வச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அதை ஒரே பிசு பிசுன்னு இருக்கும், கை மேலே வச்சுன்னு போனோம். பொருட்காட்சி இருக்கிற பொம்மைக்கு கோயிலில் தெரியாது, நம்ம போய் வைக்கிறது இல்லை. ஏன்னா அது குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் உள்ளுக்குறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை. தேவநாத மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி தானே? அப்போது காமுறுதல் அப்படின்னா கோயிலில் சிலைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, காமம் சார்ந்த படங்கள், அந்த சிலைங்கள்லாம் சிற்பங்கள்லாம் வச்சுருக்கோம். ஓவியமாக ஆகும்போதும் இன்றைக்கி சினிமாவாக ஆகும்போதும்
அப்படி தானே? இன்னொரு விஷயம் தெரியுமா, எல்லா வரலாறுமே அதானா. நீங்கள் வரலாறு புக்கு படிக்கிறீங்கல்ல, கிடையாதான். புரியுதா? செக்ஸ் புக்கு தான் அது. என்னன்னா செக்ஸை பற்றி ரொம்ப நேரம் பேசல, அவள் தான். இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, அவர் இவரை பெற்றார், இவர் அவரை பெற்றார், அவர் அவரை பெற்றார், அவர் இவரை பெற்றார், ஒரு 15-20 பேர் பெற்றார்னு போட்டிருக்கோம். எப்படி பெற்றார்? யாரையும் காமுட்டுறதுனால பெற்றார். ரவி தானே? செக்ஸ் புக்கா இல்லையா? புனித நூலெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ இந்து மதத்தில் பேச்சுக்கு இடமே கிடையாது. காமத்துக்குன்னு ஒரு சாமி, யார் அவரு? மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாட்டு ரொம்ப நேரமாக ஈர்த்து பாட்டுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அப்படிதானே? மேயாத மான் புள்ளி மேவாத மான், அதாவது சொரியாசி எதுவும் வராத மான்னு அர்த்தம். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது இந்த கதையெல்லாம் பேசுவோம் தானே, இதெல்லாம் எல்லோரும் பேச. யாரும் நீங்களாம் பேச மாட்டீங்களா? இல்லை நம்ம பார்த்தோன்னா இல்லை பீப் போட்டு தப்பாக போயிடுச்சேன்னா பேச மாட்டீங்க? 16-17 வயசு இருக்கும்போது இதெல்லாம் மாதிரிலாம் வந்து விலை மாதர்கிட்டலாம் போகக்கூடாது, போனாக்கா எல்லாம் நமக்கு அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும். பாதுகாப்பாகவே வளர்க்கப்பட்டவன் நான். சுற்றி இந்த மாதிரிலாம் ஒன்றும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அட்வைஸ் கேட்டால் என்ன ஆகும்? நமக்கு திரும்பி கூட பார்க்கறது இல்லை. யாராக இருப்பாங்களோ, ஆனால் உள்ள புச்சி ஆட்டம் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் எனக்கு. நீங்கள் உங்களை பற்றியே நான் பேச மாட்டேன். கேட்குற உங்களுக்கும் இங்கே பார்க்குங்கிற இந்த லைவில் பார்த்துக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வீடியோ பார்க்க போகிறவங்களுக்கும் சேர்த்து சொல்லி வைக்கிறேன்பா. என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்க. படுத்துன்னு இருப்பேங்க, தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணி இருப்பேன் நான், நீங்கள் இல்லை. எங்கெங்கே போகுமோ அங்கெல்லாம் போய் வரும். யாராவது ஒரு படம் பார்த்துட்டு வந்துருப்பேன்னா, குடிமகனே பெரும் குடிமகனே, அந்த சிவாஜியே ஞாபகத்திலே வராது. பக்கத்தில் எகிரி குச்சிருந்த அந்த பொம்பளை தான் வந்துட்டு எனக்கு 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 நீங்களாம் நல்லவங்க. கடல் என்ன ஆழமா கருவிழி, இது கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டார், யோ நீ சத்சங்கத்தை நிச்சிட்டு பாட்டு பண்ணினா கூட்டம் சேருன்ற. அப்படியே பிளாட்ஃபார்ம் கிட்ட போயிடலான்னு பார்க்குறான் அவன். பிளாட்ஃபார்மில் போயிட்டு எங்கன்னா கண்ணு தெரியாதவங்க பாட்டுப்பாங்கல்ல, ஒவ்வொரு பூக்களுமே கொள்கிறதே. என்ன நினச்சிக்கிறது தெரியல. நம்ம பாட்டை இப்படியும் பண்ணோம் அப்படியும் பண்ணோம். நம்ம தில்லாலங்கடி, நம்ம தில்லாலங்கடியோ. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவோம் உள்ள பின்லேடா. மியூசிக் வரும், இங்கே வர டார்ச் லைட் வச்சுட்டு இருப்பானுங்க. படம்லாம் வந்துட்டு இருக்கோம், அது மேலே அப்போ மட்டும் அப்படி கருப்பாக போய் வரும். எதுக்குற அதை மூடுறாங்கன்ட்டு. அப்போ இப்போ இல்லை, இப்போ எதை பார்த்தாலும் ஒன்றுமே ஆகிறதில்ல, அது வேற விஷயம். அதுவும் எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. எல்லாம் ஆனது எனக்கு தான், எதுவும் ஆகாது. நீங்கள் பீஸ் போயிடுச்சுன்னு கூட நினச்சிங்க. பிரச்சனை அதில் இல்லை, பிரச்சனை அதில் இல்லை. இதில் ஒன்றும் பெருமை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் இப்போ ஒன்றும் ஆகிறது இல்லை. நம்ம எதனா பார்த்தா ஏதோ மேடு பள்ளத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படி கிடையாது. பேனர் ஒட்டுருந்தாங்கன்னா கூட ரகசியமாக பார்த்துங்க. அது பேனரு காகிதம் அப்படியே தான் இருக்கு போகுது. அப்போ எங்கள் காலத்து இது மாதிரி ஃபோன் இல்லை. ஃபோன் இருந்ததுன்னு வச்சுக்கோ, 2 போட்டோ எடுத்துன்னு வந்து வச்சுன்னு பார்த்துருந்தது. யோ காமத்தை பற்றி பேசுனா உன் அனுபவத்தெல்லாம் சொல்லுங்கிற, ஏன்னா பேசியா அப்படின்னா, காகிதத்தில் ஓவியத்தில் இருப்பது காதல். எங்கே பார்த்தாலும் என்னதான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் நல்லதா கேட்டதா, ஒரே குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸு. ஒரு பிள்ளை நான் வந்து உடல் உறவு வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகை அது ஒரு பிரச்சனை ஆகி சர்ச்சைக்குரிய நடிகை ஆகிட்டாங்க.
தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு வச்சுக்கிறாங்க. இதில் வந்து உடனே அம்மா தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கொடியை பூச்சி நாங்கள்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு சாரி கேட்டவுடனே கம்மன் ஆகிடுவாங்க. இவ்வளோ தான். இப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. எந்த நடிகன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நிறைய பேர் எதனா ஒன்று பேசிவிட்டு நான் கூட இப்படி தான் எதனா பேசிவிட்டு இப்படி தான் மாட்டிக்கிது. வாய்க்கு இதை வச்சுன்னு சும்மா இருக்குது தானே. போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் வந்தாருன்னா வாய்க்கிறதுக்கு வேறுனா எழுதுவார். அவர் வரல பொழுது வாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு எழுதுவார். காமம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு அழகான ஒரு வார்த்தை. காமம் என்ற ஒரு வார்த்தை அழகான வார்த்தை. புனித செயல்களில் ஒரு செயல் காமம். புனிதமான செயல்களில் ஒரு செயல் எது? புனிதமான செயல் காமம்ன்றதுனால தான் பக்தியையும் காமம் போல செஞ்சாங்க. பக்தியை எப்படி செஞ்சாங்க? காமத்தை நீ எப்படி கொண்டாடுவியோ அப்படி கடவுளையும் அல்லது பக்தியையும் நீ பண்ணணும். அதுதான் கோயில் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி ஒரு பெண்ணுன்னா சுற்றி பார்ப்பேன், அவன் நடக்கும்போது போகும்போதெல்லாம் அந்த ரங்கத்தெல்லாம் ரசிப்பேன், முடிஞ்சா நிமிந்தா அங்கே இங்கே பார்ப்பேன். இப்படி தானே பார்ப்ப தானே சார். நான் பொம்பளை ஆம்பளையை பார்ப்பேன்னா இங்கே பிரச்சனை அங்கே தான். ட்ரோன்லாம் விட்டு பார்த்துன்னு இருப்பான் ஆம்பளை, அவுத்து போட்டுருந்தா கூட சாதாரணமாக பேபின்ட்டு போயிடுவான் பொம்பளை. ஏன்னா அவளுக்கு பெண் வந்து ஆணோட உடலை ரசிக்கிறதுல பெருசாக கவனம் செலுத்த மாட்டாள். ஆணோட உடம்பு பாப்பா நல்லா வாட்டமாக்குதா இல்லையான்னு மட்டும்தான் நோட்டை விட்டுனே இருக்குது. இல்லை ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு போயிடுவா, பீஸ் வேஸ்ட்டாக இல்லையா தரம் பார்த்துட்டு கம்முன்னு விட்டு போயிடுவா. நமக்கு வேஸ்ட்டு பீஸாக இருந்தால் கூட எப்படி இருக்குமோன்னு பார்த்துட்டு ஆம்பளைக்கு நான் சொல்கிறது ஆம்பளைக்கு, எல்லாருக்கும் கிடையாது. என்கிட்ட இல்லாதான்னு கூட பொன்னாடி சொல்லுவா. அது எதுவும் வேறு ஒன்று இருக்குது இல்லை. ஆமாம், நீ என்ன தான் மல்கோவா ருமானி எந்த வேணா இருக்கணும், தென்னங்காயை பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுவான். ஏன் மாங்கனிகள் தொட்டிலே தாளாட்டுறதுக்கு தொட்டி போட்டுக்கிறாங்க, ஊஞ்சல் கட்டி வச்சுக்குது. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அன்பே, மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. நமக்கு பாட்டெல்லாம் உள்ளே பூந்து என்னென்னோ பண்ணோம். பாட்டு உள்ளே பூந்து என்ன பண்ணால் குழந்தைங்களுக்கு அந்த பாட்டு என்ன இருந்துச்சுன்னுங்க, ஏதோ பாடுனுங்கிறாங்க பாவனுங்க. அப்படிதானே? விடிய விடிய சொல்லி தருவேன். பாருங்க, அந்த மனுஷன் எந்த மாதிரி பயங்கரமாக கடவுளாக தான் இருப்பான் பொழுது. பாட்டு கச்சேரி நேரத்தில் நான் உடனே காமம் போட்டிங்களா, நான் பாட்டாக பாடுனுக்கிறேன். அப்படிதானே? மோசம், ரொம்ப மோசம். காமம்னா ஆசை. அதை வந்து இப்படி வந்து ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, கெட்ட பிறகே நானும் தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே, நலம் உரைத்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. இந்த திணைகள்லாம் சொல்லி நிற்பாங்க. இந்த ஒருதலை காமம்னு ஒன்று இருக்கும், கை கிளைன்னு. டி ராஜேந்தர் கெட்டிக்காரரு அதில் நிறைய பாட்டெலாம் எழுதியிருப்பார். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலை இழந்த மாடத்திலே முராரிரா, காம்பை விட்டு பூதிர்ந்தாள் மீண்டும் அங்கு பூப்பதில்லை, காதலித்து தோல்வி என்றால் மீண்டும் அங்கு காதல் இல்லை. கத்துறீங்களா? ஒரு முறைதான் காதல் வரும், தமிழர் பண்பாடு. அந்த அக்கா அந்த ஒன்று எது என்பது தான் கேள்வி. இப்போது ஒரு நர்ஸு பொண்ணு நோ சொன்னான், அவன் வந்து டாக்டர் பொண்ணு சொன்னா நர்ஸு பொண்ணு சொல்லுவான், நான் மாற்றிட்டேன், பாட்டெலாம் தப்பு தப்பாக பாடுறேன்னுவான். பர்ஃபெக்டாக பாடுறதானா பாடுகிறேன் நான். கதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு காலேஜ் போது இடையில பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடுனுக்கிறேன். நீ அதை அப்படின்னா கரெக்டாக பாடுறதுக்கு நான் வேலை அதுவா? இப்போ நான் பாட்டு ஒழுங்கு பத்துக்கு வந்துக்கிறீங்க, அவன் கவனிக்கிறதுனா இப்படி கவனிச்சுன்னுக்கிறான் ஒருத்தனும். ஒரு நர்ஸு பொண்ணு நோ சொன்னா, டாக்டர் பொண்ணு காதலி
இல்லை டம்ளருக்குள்ளே நீச்சு நச்சுன்னு இருக்குது. அப்போ காமம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலின ஈர்ப்பு. பாலின ஈர்ப்பு, ஆண் பால் பெண் பால். நம்ம ஆணாகவும் பெண்ணாகவும் வந்தோம்னா ஒரு பாலினத்து மேலே ஈர்ப்பு கொள்வது. இந்த சமூகம் அல்லது மனிதன் ஒரு ஒழுக்கமாயிருக்கிறான். எங்கடான்னா காமத்தை ஒழுங்குபடுத்தினா தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த முடியுன்றது, காமத்தை கையாளுறதுக்கான விஷயங்களை செஞ்சு தான் சமூக அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. சமூக அமைப்பு எங்கே உருவாக்கப்பட்டிருக்குது, எதனால் உருவாக்கப்பட்டிருக்குது, எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா காமத்தை மையப்படுத்தி தான் இந்த சமூக அமைப்பை கட்டமைக்கப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ காமம் ரொம்ப அவசியமானது, புனிதமானது, தேவையானது. ஆனால் அது எல்லை மீறும் போதோ, அதில் அந்த ஒழுக்கத்தில் நான் தப்பாகும் போதோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அதில் கவனமாகவும் இருந்துக்கிறாங்க. புரியுதுன்னா சொல்கிறேன்ட்டு. இந்த காமுறுதல்ன்றது எல்லா விலங்குகளுக்கும் உண்டு, மலர்களுக்கு கூட உண்டு. பூக்கள் ஏன் வண்ண வண்ணமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டுகளை சுண்டி இழுக்கிறதுக்கு தான். மலர்கள் ஏன் வண்ணமாக இருக்குது? அப்போ தான் வண்டு வரும். வண்டு வந்தால் தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஏன்? அதுக்கு தனியாக பிறப்புறுப்பு வச்சுன்னு எங்கன்னா போய் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது இனப்பெருக்கம் செய்யணுன்னா என்ன செய்யணும்? அப்போ அதுக்கு 3வது ஆள் வேணும். 3வது ஆள் கூட்டி கொடுக்குற மாமா பயலுக்கு வேணும். இந்த வண்டுங்கள்லாம் வந்து என்ன பண்ணா அதை உள்ளே பூந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு வித்திடும். அப்போ அந்த மலர்கள் எப்படி தான் இருந்தால் ஆகணும்? வாசமாக இருந்திருக்கணும், வண்ணமாக இருக்கணும், வண்டுகளை சுண்டி இழுக்கணும். அப்போ வண்டுகள் அங்கே போய் என்ன பண்ண அதில்? அப்போது அந்த மகரந்த சேர்க்கை மரத்துலேருந்து. பாலுணர்வு சார்ந்த படிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப சொற்பமாயிடுச்சு. குழந்தைங்களாம் எப்படி கற்றுக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, சுற்றி இருக்கிற நண்பர்கள், பார்க்குற படம். இப்போ சுற்றி சினிமாவில், ட்ராமாவில், நாடகத்தில், இதிலெல்லாம் காமத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமையே காமத்தை பற்றின பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினும் இருக்கிறாங்க, பார்க்கவும் செய்யுதுங்க. குழந்தைங்களுக்கு புரியத்தில்லை. இப்போ உலகமயமாதல் அப்படின்னும் போது வேற ஒரு நாட்டில் வேற ஒரு கலாச்சார ரீதியாக எதெல்லாம் புனிதமாக்கி ஒழுக்கப்படுத்தப்பட்டிருந்தோ சமூகம், அது தவறி போய் இப்போ எல்ஜிபிடி வரைக்கும் வந்து நிற்கிது. இன்னைக்கு எது வரைக்கும் நிற்கிது? ஒரு ஆணோட வச்சுக்கிறது, ஒரு இனச்சேர்க்கை, பெண்ணோட வச்சுக்கிறது. இப்போ அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா என்னென்னோ உறவுகள்லாம் வந்துச்சு. பொம்பளை கல்யாணம் பண்ணினா அது ஒரு பிரச்சனை. அவருக்கு ஒரு புள்ள பேத்துட்டு அவளை கூட போய் அது ஒரு பெரிய ரோதனையாக போயிடுச்சு. ஆம்பளையே வச்சுக்கலாம், என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ட்டு. எதுக்கு உருவி ஒன்று அவள் தானே மாற்றி உருவிக்கலாம் வாடா அப்படின்ட்டு கூட ஆம்பளை. பொம்பளை அப்படித்தான், என்ன சொல்கிறது, அல்வா சாப்பிட்டுக்கலாம் வாங்கன்ட்டு. புரியலாம் விட்டுருங்க அண்ணா, எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது என்னால். மாதிரி நிறைய அது மாதிரி கதைங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. சாக்ரட்டிஸ் இந்த இது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு பையன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் இருக்கும். சீனாவில் ஒருத்தர் பேப்பர் கண்டுபிடிச்சாராம். 105வது வருஷமாக என்னவோ அது, 1905 ஏதோ ஒன்று, எப்போ ஒரு வருஷம் நான் மறந்துவிட்டேன். அவர் ஒரு அரவாணி அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி. அதாவது வந்து பேடு, ஒரு ஆணாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ பிறந்திருக்கிறது ஒரு பெரிய வரம். எப்படான்னு தெரியும்னாக்கா, நீங்கள் வாரிசுகளை உண்டாக்கணும், வாழ்க்கணும் அப்படின்ற போது. ஒரு ஆணாக பிறக்கிறதும் ஒரு பொண்ணாக பிறக்கிறது கூட ஒரு பெரிய வரம். இப்போ நம்ம அப்படிலாம் பெருசாக பார்க்கறது இல்லை. நாமளும் பெருசாக மதிக்கிறதே கிடையாது. இப்போது ஒரு ஆணை மதிக்கிறானா இல்லை, ஒரு பெண் தன்னை பெண்மையாக மதிக்கிறானா இல்லை. திமிரோனா பூச்சி அலையிறா. நான் ஒரு பெண்ணுன்ற திமிர் வருது, இல்லை நான் ஒரு ஆணுன்ற திமிரோனா வருது. நன்றி உணர்வு வருதானா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்ட்டு நன்றி உணர்வு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு அப்படி சொல்லித்தரல. நீ ஆண்ட்ரா, நீ ஆம்பளடா, நீ மீசடா முருடான. மீசை முருகனா போதாது, அது ஆம்பளை கிடையாது. வேறெல்லாம் ஒரு இடத்துல முறுக்கின்னு இருக்கணும். வெறும் மீசை முருகனா நீ என்ன வாழ முடியாது. அதெல்லாம் எப்போ தெரியும்னா அது அப்போ தான் தெரியும். அப்போ தான்னா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் தெரியும். இப்போ உனக்கு குழந்தையிலேயே சந்தர்ப்பம் கிடைக்குது, இல்லை சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிடுது. நீ நூல்கள்லாம் படிக்கிற, காமம் சார்ந்த உணர்வுகள்லாம் மேலே வாங்கிது, ஆற்றுப்பத்திக்க முடியலன்னா தப்பான வழிகளை தேர்ந்தெடுத்துடுற. தப்பான வழிகளை தேர்ந்துக்கிற, சுய இன்பம் பண்ணுற, ஏதோ செய்கிற. இது சரின்னு சொல்கிற ஒரு கூட்டம் உருவாகுது, தவறுன்ற சொல்கிற ஒரு கூட்டம் உருவாகுது. உனக்குள்ளே உன்னுடைய தாகத்தை பொறுத்து நீ என்னவோ ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டு எப்படியோ ஒன்றை வாழ்கிற. இப்போ காமம் சரியாக தப்பான்றதுலாம் ரெண்டாவது விதம். காமத்தை எப்படி கையாளுறதுன்னு ஒன்று தெரியாமல் ஆயிடுச்சு. காமத்தை எப்படி கையாளுறது, இது கொண்டாட்டத்துக்குரியதா இல்லையா? இப்போ ஒரு பிள்ளை என்னை கேட்கவும் செய்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உறவு வச்சுக்கலாமா, வானாவா? பெண் அது மாதிரி கேட்டால் அசிங்கமானவா, பையன் அப்படி கேட்கலன்னா அசிங்கமானவன். ஒரு பெண் அப்படி கேட்டால் அவள் யார்? அவா அசிங்கமானவோ.
ஒரு பையன் அப்படி கேட்கலன்னா அசிங்கமானவன். கரெக்டாக? அப்படி தான் இந்த சமூகம் பார்க்குது. அப்படி தானே? என்னடா எதுவும் பார்க்க கேட்க மாட்டியா, இன்னும் லவ் லெட்டர்லாம் எதுலையா? ஆனால் பெண்ணுக்கு ஒரு நியாயமும் காமத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ஒரு நியாயமும் தான் இந்த சமூகம் சொல்லி வச்சுக்குது. அப்படி தான் இந்த உலகத்திலேயே தன் தேவையை ஒரு பெண் அவன் கணவன்கிட்ட மட்டும்தான் சொல்ல மாட்டான். சொல்ல முடியல. ஒரு பெண்ணுங்கிறல்ல யார்கிட்ட மட்டும், நம்ம ஊரில் இந்தியாவில் நான் சொல்கிறேன், வெளிநாட்டுகளில் கிடையாது. வெளிநாட்டில் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நேராகவே ஆண்கிட்ட டிக்ளேர் பண்ணிருவா. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி, அதன் பலன் கண்டேன் உன்னை கண்ட முதல் ராத்திரி, ராத்திரி சிவராத்திரி. என்னவா பாட்டு? நான் பல ராத்திரி வேறெல்லாம் வேலை பண்ணிட்டு வந்தேன். ஆண்களில் ராமன் கிடையாது, பூனையில் சைவம் கிடையாது. ஆம்பளைலாம் ஒரே அப்படி கிக் ஆகிடுவான். ஆமாம் பத்தியா, நாங்கள்லாம் ராமன் கிடையாது. சந்தோஷம் இதில் உனக்கு. பொம்பளைங்கள்லாம் அப்படி சீதை கிடையாதுன்னு சொல்லி பாருங்களா. சும்மாண்ணா நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, பொம்பளைங்களை யாருமே சீதை கிடையாதுன்னு வச்சுங்களேன், ஐயோ இப்போ கூட கமெண்ட் எதனால எழுதுவோம், உடனடி ரிசல்ட்டு கிடைக்கலாம். ஏன் நமக்கு வந்து அதை போட்டுக்கிறேன்ல, என்னங்க உண்மை தானே? பெண்கள் இல்லை சீதை கிடையாது சொல்லலாம், எழுதுவாங்க. பெண்ணும் கூட அதை பெருமையாக வர சொல்கிறா. பெண்ணும் கூட என்ன தான் சொல்லிக்கிறா, கற்புனாவே தப்பாக கற்று குத்து வச்சுக்கிறானுங்க. கற்புனாவே என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க, கற்புனா ஆம்பளை தானே ஒரே பொம்பளை கிட்ட தானே போனா. ஆம்பளை எல்லா பொம்பளை கிட்ட போகலாமா போகக்கூடாதா? போகலாமா போகக்கூடாதா? யாருமே சொல்ல மாட்டான். போவான், போகலான்னு சொல்ல மாட்டான். பாட்டில், சினிமாவில், ட்ராமாவில், நாடகத்தில் தனியாக பேசும்போது சொல்லிப்பான். இந்த மாதிரி பொது சபையில் எல்லாம் ஏன் தப்பு போனால் கூட என்ன பண்ண முடியாது. நான் சொல்லுவேன், ஏன் நான் தான் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி பீப் போடுறோம்ல, அப்படி தானே? சரி, பொம்பளைக்கு ஆசை வந்திருக்குமா வந்திருக்காதா? பாட்டு ஏற்றிக்கிறான், நெஞ்சம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் ஆசை, உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா. இந்த பாட்டு பொம்பளை பாடினா எப்படி இருக்கான்? ஒத்துப்பேன். போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன், ஒரு கண்ணியம் கற்பு கட்டுப்பாடு கண்டு கொள்ளாத ஒருவன், நான் இல்லை நான் இல்லை. சார் நீங்கள் காமத்தை பேசுகிறீங்களா வேற எதனா பேசுகிறீங்க? அப்போ காமம் பால் உணர்வு உள்ளேருந்து வரும். அது எனக்கு என்ன பண்ண தெரியல, ஆற்றுப்பத்திக்கோ அதை நேர்பத்திக்கோ அதை எப்படி கையாளவோன்னு எனக்கு தெரியல. காமம் புனிதமானது தான், கையாளுற விதத்தை பொறுத்து. காமம் எப்போ புனிதமானதே? கையாளுற. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து பரமாம்சம் பொருந்தியவனாக மாறிட்டேன், தொப்புளு கீழே வரவே மாட்டேன்றாரு. தொப்புளு கீழே வரவே மாட்டேன்றாரு. வர முடியாதவர் எப்படி பின்ன வருவார்? அவர் தான் ஏன் மம்முதா அம்மு செய்ய இன்னும் சாமசம், ஏன் கண்மணி அம்பு செய்ய இல்லை கைவசம். கடவுளே நிக்கிறோம், கடவுளே நிக்கிறோம், கடவுளே நிக்கிறோம், கடவுளே நிக்கிறோம், கடவுளே நிக்கிறோம், நிக்கிறோம், கடவுளே நிக்கிறோம். தியானம் பண்றாருங்க, எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்துறாரு. நீங்க நிக்கணும்னா வேற எங்கன்னா நிக்க வைக்க போயிட்டு போறீங்க. இதெல்லாம் காமம்யா, இதெல்லாம் காமன் வரும், இதெல்லாம் காமன் பிரச்சனை. இது காமன் பிரச்சனை. இது மன்மதன் கைவிட்டான். தந்திக்கோடு தந்திக்கோடு காமனுக்கு தந்திக்கோடு மந்திரத்தை சொல்லித்தர வேண்டும். பாட்டு யாருக்க? காமனுக்கு. மன்மத அன்புகள் மாறி மாறி வீசிடி மதம் கொண்ட யானையின் என்ன அண்ணாவோ. சினிமாவெல்லாம் பார்க்குறானா குழந்தைங்க, அது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே போகுமா. ஆல்மா நைட்டில் போனானா மோகினி பேய் வந்து அச்சிச்சா அவனை. இப்போ மோகினி பூச்சி வந்து ஊற்றிடும் பொழுக்குன்னு.
எந்த டாக்டருக்கு கூட போனாலும் நல்லா நடக்காது. மோகினி பூச்சிச்சு, காமத்தில் ஒரு வியாதி ஆணுக்கு. பொம்பளை பேய் வந்து மடல் ஏறுதல் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறான் அந்த காலத்தில். மடல் ஏறுதல் அப்படி ஒரு வியாதி ஒன்று வந்துருக்குது. பெண்களுக்கு ஆற்றுப்பத்த முடியாமல் ஆணுக்கு ஆற்றுப்பத்த முடியும் அந்த காலத்தில். இப்போல்லாம் அப்படிலாம் வரது இல்லை. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆம்பளிக்கும் பொம்பளைக்கும் அவசரம், இதை காதலுன்னு கத்துறாங்க அனைவரும். ஏன் அந்த தொட்டப்பேட்டாலேருந்து எவனுமே குதிக்கிறது இல்லை இப்போ. என்ன கெட் டுகெதரு, ரூமில் 2 நாள் இருந்துட்டு போகிறேன், என்ன பிரச்சனை, வா ஒரு 3 நாள் தங்கிட்டு வரலாம், மேட்ரா இதை போய் ஒரு பெரிய விஷயமாக்கிக்கின்னு காதல்னு கத்திரி அணியணும். அப்படித்தானே ஆயிடுச்சா இல்லையா? காதல் தற்கொலையெல்லாம் இப்போ பண்ணுறது ஏன்? ஓகே, பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னாச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. நின்னா தானே பிரேக்கப் ஆகும். நிற்கவே இல்லாமல் எங்கே பிரேக்கப் ஆகும்? போங்கடா. ஐயோ ஐயோ, இருந்தாலும் இவ்வளோ அசிங்கமாக பேசுவான்னு நாங்கள் நினைக்கிறேன். நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா நீ அசிங்கமாக புரிஞ்சுக்கிறியா? காமம் ஒரு அழகான விஷயந்தான். கையாளுற விதத்தில் மட்டும்தான் அதன் புனிதம் இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ காமம் புனிதமானதால்னா காமம் புனிதமானது தான். நீங்கள் புனிதத்தை அசிங்கப்படுத்துவதே ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க. அந்த கோயிலில் உனக்கு சிலை வச்சு கற்றுக் கொடுத்தா நீ என்ன நினச்சிருன்னா அது அசிங்கம்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ட. தப்பு செய்யலாமாவான்னு கூப்பிடுற, தப்புன்னே சொல்கிற. ஏன்னா உன் அப்பா அம்மாலாம் எப்படி தான் சொல்கிறாங்க, தம்பி அவசரப்படாத, இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கும், இல்லை பிள்ளைய பார்த்து நடக்கும், பொறுமையாரு, சொல்கிறதே இல்லை. பார்க்காத, பேசாத, போகாதன்னு தான் சொல்கிறோமே தவிர பார்க்கறதுனால ஏற்படுற விளைவுகளை சொல்கிறதே இல்லை. ஸ்கூலில் ஆம்பளை பொம்பளையும் ஒன்றா படிக்க வச்சுட்டானுங்களா, அங்கே உட்காந்து ஏதோ பண்ணுறாங்களா, வர்ற வாத்தியாரும் டீச்சரும் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. இங்கிலீஷில் டீச்சர்கிட்ட மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆம்பளையில் பொம்பளையில் யார் வேணால் வச்சுக்கலாம். ஆம்பளை மட்டும்தான் தப்பு செய்கிறான்லாம் கிடையாது. நம்ம எல்லா கதையும் பார்த்துருந்தாங்கிறோம். புரிஞ்சிச்சா? உடனே ஆண்கள் மேலேயே குற்றம் சொல்லக்கூடாது. ஆம்பளை வாத்தியார் தான் தப்பு செய்கிறாரெலாம் கிடையாது. வாத்தியாராக நிலையில் டீச்சராக வர இதுங்க, பாடசாலை ஆசிரியராக வர்றவங்க அவங்க இந்த மாதிரி ஒன்றை தப்புங்களையும் செய்கிற அளவுக்கு. ஏன்னா பாலின கவர்ச்சி, எதிர்பாலினத்து மேலே ஒரு மோகம் மனுஷனுக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன் அவனுக்கு கையால் சொல்லித்தரல. ஒன்று கையால் ஆவதுனா கூடலாம் சேர்ந்து வாழ வேண்டியதாகிடுச்சு. வந்தனோ அப்படி தானே. பி 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 ஊதாத பிபி வச்சு என்ன பண்ணுறது? பேனை வச்சுக்கிற எழுத மாட்டேங்குது. இங்கு இல்லை, எவ்வளோ தட்டி பார்த்து அதனால எழுத மாட்டேங்குது. இங்கு இல்லாத பேனா சார் யார்? நீதிபதி முடியல. கல்யாணம் ஆகி 5 நாள் தானே ஆச்சு, என்ன சார் பண்ணுறது? 5 நாளுமே ஒரு வாட்டி கூட ஒரு சைன் கூட போடலையே, சைனே இல்லை, என்ன பண்ண முடியும்? ஏன்? சாப்பிட்ற சாப்பாடு, குழந்தைலேருந்தே வளர்க்கப்பட்ட விதம், கையாளாத தனம், தப்பாக புரிஞ்சுக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மால் ப்ராக்டிஸ், தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தது. என்ன ஆகிட்டான் இப்போ? நேச்சர்லேருந்து விலகி போனவுடனே தப்பாயிடுச்சு. அப்போது காமம்ன்ற ஒன்று யாரும் எனக்கு என்ன பண்ணல, சரியா இல்லை, இது ஒரு தப்பு இல்லை, இது ஒரு குற்றம் இல்லை. ஒரு 14 வயசு ஆச்சுன்னா உனக்குள்ள இது மாதிரி காதல் அரும்புறது ஒரு இயல்பான விஷயந்தான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, 18 வயசுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம், இல்லை 21 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணிக்கலாம். 21 வயசு வரைக்கும் சொல்கிறான் சார், ஆல்மோஸ்ட் சட்டம் போட்டு 25 வயசு ஆகும், என்ன பண்ணுறது? இப்படியே ஏற்றினே போனால் ஏன் நிலமை என்ன செய்யுது? நம்ம இந்த நாட்டில் போந்துட்டோம், என்ன பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லை பார்த்துக்கோ, பேசிக்கோ, அளவாக வச்சுக்கோ, சொல்லமா? குடும்பமானம் இன்னும் ஆவருது. குடும்பமானம் கவிதா என உன்னை அழைக்க சோக கவி தந்து என் மண்ணுலகத்தை நீத்து விட்டாய். நான் கவிதை அதனை கவிதா என நான் நினைக்க சோக கவி தந்து. ஏன்னா ஒரு கவிதா ஒரு பொண்ணை காதலிச்சிட்டா, ஒரு பையனை காதலிச்சிட்டா, அவங்க அம்மா அப்பாவை திட்டினாங்க, தூக்கு பொண்ணு சேர்த்துட்டான். மறக்க முடியாதது காமம்னும் போது காமத்தினால் ஏற்பட்டது. ஒரு கணவன் மனைவியமாக வாழ்ந்துருந்தாங்க. ஒரு பையனோட அந்த பொம்பளை வெளியே போனால் அப்புறமா விபச்சார விடுதிக்கே போயிட்டா. நான் பார்த்தது இப்படிலாம் நடக்குது. ஆசை வார்த்தை பேசி அவங்கள வெளியிட்டுன்னு போயிட்டு வாழ வைக்க முடியாமல் நடுத்தருவில் நிற்க வேண்டியது, வீட்டுக்கும் வர முடியாமல் அங்கேயும் வாழ முடியாமல் அசிங்கமானவங்க நிறைய பேர்.
மனைவியை தாண்டி உறவு வச்சுக்கிறேன், அதாவது திருமணம் கடந்த உறவுன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உறவு வச்சுக்கினேன்னு போய் ஏமாந்து போய் வாழ்க்கையெல்லாம் வந்துட்டாங்க. கோவலம் காலத்துலேருந்தே நடந்துனுக்குது. கோவலம் காலத்துலேருந்தே அது அந்த இது காமத்தினால் வளமையானவங்களும் உண்டு. காமத்தினால் வாழ்க்கை காமத்தை சார்ந்து தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் கல்யாணம் பண்ணி வைப்போம்? காம உணர்வு உள்ளவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். காம உணர்வு இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவளுக்கு நரக வாழ்க்கை இல்லை, அவனுக்கு நரக வாழ்க்கை. அவனுக்கோ அல்லது அவளுக்கோ அது என்ன வாழ்க்கையாக மாறிடுது? நரக வாழ்க்கையாக மாறிடுது. சொர்க்கம்னு நம்ம செஞ்சு வச்ச ஒரு விஷயம் என்னவா மாறிச்சு? அவங்களுக்கு நரகமாயிடுச்சு. ஆணோ அல்லது பெண்ணோ ஈடு குத்து நல்ல பெண்ணில் வந்து இம்பார்ட்டன்சி வருமானா ரொம்ப ரேர். ஆனால் ஆணுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். இன்னொன்று, ஆண்களுக்கு நான் சொல்கிறது, எப்போதும் நீ ஆணாக இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அதை உன் மனசில் வச்சுக்கின்னு எப்போ ஒரு நாள் தோற்று போயிடுச்சேன்னா அதை வச்சு நீ எப்போவுமே ஏமாந்து போயிடுவோம், எப்போவுமே நமக்கு இல்லாமல் போய்டுன்ற இயலாமையில் நீ போய் விடாத. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு. ரெண்டாவது, அது இல்லைனாலும் வாழ முடியும். காமம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ முடியும் இன்ற காலகட்டத்தில். ஏன் கருவிகள்லாம் வந்துச்சு, ஒன்று நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டு ஒழுக்க மீறல்னு கூட நீங்கள் சொல்லி இங்கே தப்பு கிடையாது, உங்கள் இஷ்டம். பட் வாய்ப்பு இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்துச்சு, நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டியது இல்லை இன்றைக்கி. ஏன் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துக்குது? ஃபெர்டிலிட்டி அதனால் வந்ததே. ஆண் போதுமானவனா இல்லை. யாருன்னா ஆம்பளை போய் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிட்டு வராரு. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு யார் போவா? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான் போவா. ஆம்பளை டொனேஷன் பண்ணுறதுக்கு போவான், பொம்பளை வாங்கின்னு வர்றதுக்கு போவான். ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு யாரும் போவாங்க? ஆம்பளையும் போவாங்க. எதுக்கு? டொனேட் பண்ணுறதுக்கு. அப்படி தானே? ஒரு கால் யாருக்கும் தெரியாமல் கூட வச்சுருப்பாங்க ரகசியமாக. ஏன்னா அந்த டிஎன்ஏ கோடு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனில் இவ்வளோ தான் டைப் இருக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நாளைய காலத்தில் நீங்கள் ஃபோட்டோ பார்த்து தான் புள்ள பெற்றுக்க போகிறீங்க. உனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சேன்னா எப்படி புள்ள பெற்றுக்க போகிறீங்க? நீங்கள் புருஷனுக்கு புள்ள பெற்றுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது வருங்காலங்களில். ஆனால் ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாதிரி புள்ள வேணும்னு கேட்க போகிறீங்க, அந்த புள்ளையை தான் பெற்றுக்கவும் போகிறீங்க. வருங்காலங்களில் நடக்கும். ஏன்? சாப்பாடு சரியில்லை, எல்லாம் கொட்டை இல்லாதது. உனக்கு கொட்டை இருந்தும் பயன் இல்லாததாகிட்டு இருக்கும். அது ஒன்று. இந்த பக்கம் உணவு ஒழுக்கம், இந்த பக்கம் சுதந்திரம். குழந்தையா இருக்கும்போதே ஸ்கூல் லைஃப்லேயே இல்லை தனிமையில் அம்மா அப்பா வேலைக்கு போய்ட்டு போய் நீ தனியாக இருக்கும்போது நீ பார்க்குற காட்சிகள் எல்லாம் நேற்று ராத்திரி உங்கள் அம்மா, இன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மா, நாளைக்கு ராத்திரி அவங்க அம்மா. அம்மா அம்மா பச்சை தண்ணி பத்திக்கிச்சு, ஐய விதல் தொத்திக்கிச்சு, கொமால பீப்பு ஒம்மால. அந்த பாட்டில் கூட வந்தால் நம்ம சொல்றாது. பாட்டை கேட்டால் என்ன ஆகிட முடியும்? பாட்டு கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதாவது எனக்கு புரியாத பட்சத்தில் சும்மா இருக்கணும்னா இந்த வயசில் எனக்கு சாத்தியமாச்சு. 17 வயசில் என்ன பண்ண முடியும்? இந்த பாட்டில் எப்படி உள்ளே போயிருதுன்னு நினைக்கிறீங்க? என்னோட வாதுபாய் ஏராளந்தான் ரூபாய், ஒட்டகங்கள் இருக்கு, பெட்டகங்கள் இருக்கு, உன்னை நான் வச்சிருப்பேன் அம்பாய். ஆனால் அப்போலாம் நினச்சேன் நமக்கு ஒட்டகமும் இல்லை, துபாயும் இல்லை, பணமும் இல்லை, நமக்கு கல்யாணமும் இல்லை. புரியுது? உன் மேலதான் ஆசைப்பட்டேன், உன்னை கண்டு நாளும் விட்டேன், குசேலனின் கையை விட்டேன், குபேரனின் கையை தொட்டேன். ஐயோ ஐயோ, நம்ம ஒரு குசேல் நானோம்னா என்ன ஆகிடுவாவா? குபேரனா கூட போயிடுவா பொழுது. நம்ம குழந்தையா இருக்கும்போதே பிஞ்சிலே வெம்பிச்சினுவாங்களா தான் இது மனசளவில். நீங்கள் ஒன்றும் பிசிக்கலாக நினச்சிக்கூடாது, ஐயா வெம்பிட்டார் பொழுதுன்ட்டு. இல்லை டீட்டெயில் சொல்லிடணும், ஏன்னாக்கா நீங்கள் யார் என்ன நினைப்பீங்களோ தெரியாது. அப்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே என்னென்னா நான் நினைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சில பேர்லாம் எதனா சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஐயோ 35 வயசு 37 வயசு என்னடா கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் டைரக்டர் ஆகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா. அப்போல்லாம் இல்லைடா இப்போயே பண்ணணும், வரமாட்டேன் போடான்னு போயிட்டான். இங்கேருந்து பல காரணங்களால் வெளியே போய்க்கிறாங்க. அதில் இது ஒரு காரணம். ஆமாம், பர்சனலாக ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிச்சு நீ ஏன் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லணுன்னா அவனுக்கு பயம் வந்துடுது. பர்சனல் பிரச்சனைங்க வரமாட்டேன்றான். நெஞ்சமெல்லாம் கூத்தாடுது, உள்ளெல்லாம் ஆசை இருக்குது. பார்க்கும்போதெல்லாம்
குடிமகனே பெரும் குடிமகனே கொடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. கடல் என்ன ஆழம் ஆழமானா, ஆழம் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடல் ஆழம் இல்லை, ஆழம் ஏது அம்மா. நான் பீ போட்ட அம்மாவை சொல்ல, பாட்டில் அம்மாவை சொல்கிறேன். ஆழம் ஏது அம்மா, இந்த பொம்பளை மனசு தான்மா. நான் ஒரே ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். இந்த பொம்பளை மனசுனா அப்போ பெரிய கருங்குழியாக இருக்குமோ, சூழ்நிலை எதனா இருக்குமோ. அந்த பாட்டு முழுசாக பாடுவேன். ஆகாயத்தில் பந்தல் போடு, இல்லை ஆண்டவனை கூட்டி அவனை அங்கே காவல் போடு, அத்தனையும் நடக்கும் அம்மா, ஆசை வச்சா கிடைக்கும் அம்மா, ஆனா கிடைக்காது நீ ஆசை வைக்கும் மாது. நல்ல வேலை நம்ம ஆசை வச்சு பேரும் மாதி இல்லை. அப்போது என்ன பண்ணாங்க, இந்த பாட்டுங்க, இந்த கலைகள், இந்த கதை, இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு ஆணை என்ன ஆக்கிச்சு, இயலாமையில் எடுத்து போய் நிறுத்தி வச்சிச்சு. மனதளவில் நான் என்ன ஆகிட்டேன், பாதிக்கப்பட்டேன். எனக்கு தெரியல, இப்போது காமம்னா என்னன்னு எனக்கு தெரியல. என்னுடைய நேச்சர் அது வரும், அதை நான் கொண்டாடி இருக்கணும். அதை அந்த அளவுக்கு மட்டும்தான் அனுபவிச்சிக்கணும், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அனுபவிச்சிக்கணும். அந்த அளவு தான் எனக்கு புரியல. எனக்கு புரியலன்னும் போது நான் எங்கெங்கேயோ தகாத உறவுலாம் வச்சுக்கிறேன். தகாத உறவுலாம் அப்புறமா தான் தெரியுது, எய்ட்ஸு வீடு இன்னும் நோய்ங்களாம் இருக்குதுன்ட்டு. இந்த எய்ட்ஸ் எங்கடா வந்ததுன்னா, இருக்கார மாட்டா போய் பச்சை குரங்கு கூட போய்க்கிறானுங்க. இது கதையெல்லாம் பச்சா நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இவங்க பொம்பளை ஆம்பளையெல்லாம் விட்டு குரங்கானெலாம் வர போய்கிறானுங்களே. ஐயோ, நம்ம நல்லா இல்லை, நம்ம நல்ல பாட்டை கேட்ட போலுக்குது. நம்ம இந்த குபேலெல்லாம் சொன்ன உடனே அம்மா நம்மக்கிட்ட என்ன இல்லை, நல்ல வேலை பாட்டு, அம்மா பாட்டு இப்போ வந்துச்சு. 17 வயசில் எனக்கு அம்மா வந்திருந்தா என் நிலமை என்ன இருக்கா, பச்சை தண்ணி 10 கிஜி பஞ்சு விரல் கொத்தி கிஜி, ஐயோயோ ஐயோயோ நான் இருக்கோம் நம்ம நிலமை. நல்ல வேலை, கடவுள் என்னை காப்பாற்றி இங்கே வந்து விட்டான். சும்மா போய் பொண்டாட்டியை இப்போ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கேட்குறா, சும்மா பாவாடை தொட்டு வந்தால் 2 நாள் தூங்குறது இல்லைங்க. அது சும்மா பாவாடை வருஷிச்சனாவே இப்போ பக்கத்தில் போச்சுன்னு எவ்வளோ தான் இருந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டதில்லை. முதுவை தொலைச்சி முன்னேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே, முதுகு வலி இது போடான்னு தான் சொல்கிறாள் தவிர ஒன்று போட்டு எவ்வளோ இருக்குனாலும். இந்த வயசில் இல்லைங்க, குழந்தைங்களுக்கே அது நந்துது. இதே குழந்தைங்களுக்கே நந்துது. நம்ம சாமியார் ஒருத்தர் கூட அப்படி நந்துட்டு தான் விட்டு போயிட்டுக்கிறாரு. காலில் தாலி கட்டி சாதனம், அது வெளியே சொல்ல முடியாத வேதனை. அது அவர் பிரச்சனை. கூட இருந்தால் கேட்டு நம்ம வைத்திய கீத்தியம் பார்த்துனேன். சித்த வைத்தியெல்லாம் எதுக்கோ பண்ணியப்பா, நீ இதுக்கு பண்ணிக்கிட்டு தானே. நம்ம இப்போ நீ பெரிய டாக்டர் தான், ஆனால் யாருக்கு பண்ணிக்கணும் முதல்ல, நீ யாருக்கா உனக்கு பண்ண மாட்ட வைத்தியத்தை எனக்கு பண்ணி நடா பிரயோஜனம். அடுத்தவனுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறானு, யாருக்கு பண்ணிக்கிறது இல்லை. அப்போ காமம் சரியானது தான், அதை கையாள தெரியாததுனால நான் தப்பாக நடந்துட்டேன். ஒரு பக்கம் அதை பற்றி நான் தெளிவில்லை. இப்போ மட்டும் நான் தெளிவாக பேசிட்டேன்னா பேச முடியல. சில விஷயங்களை பகிரங்கமாக பேச முடியல, ஆனால் பேசிக்கிறேன். பேச முடியலன்னு சொல்லிட்டுக்கிறேன், ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், பேசி வச்சுக்கிறேன். ஒரு முறை கூர்ந்து கவனிச்சேன்னா புரிஞ்சிடும். அங்கங்கேயும் எகிரி குச்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு, கிடையாது. ரொம்ப கான்சியஸாக கரெக்டாக பேசின்னு வந்துக்கிறேன். சும்மா சிரிக்க வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாரு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். திரும்ப கூட வீடியோ போட்டு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். புரிஞ்சு புத்திசாலிங்களாங்கிறாங்க பயங்கர. ஐயா என்ன தெளிவாக என்ன. அப்போ காமத்தை கொண்டாடணும். காமத்தை என்ன பண்ணணும், தகுந்த வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும். தகுந்த ஆளோட உறவு வச்சுக்கணும். நான் தான் முடிவு பண்ணோம் எப்படி வாழணும்னு. என் காமத்தை எப்படி கொண்டாடணும்னு யார் தான் முடிவு பண்ணா? எனக்கு அறிவே இல்லையே, எப்படி கொண்டாடணும்னு தெரியலையே. சொல்லிட்டாங்கல்ல என்னன்ட்டு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தின்னா என்ன அர்த்தம்? எல்ஜிபிடிலாம் வந்துடும். ஒருவனுக்கு ஒருவன் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தினாங்க. இனீங்க நினச்சிக்கிறீங்க. அப்போனா ஏதோ ஒருவனுக்கு ஏதோ ஒருத்தியா கிடையாது. திருமண பந்தம்னு ஒன்று பண்ணி வைக்கிறாங்க. உங்கள் காமத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள கூட தூய்த்துக்கலாம். ஒத்து வரலன்னா மாதவி டான்ஸ் ஆடுனப்போ போய் பாரு, அம்மா உன்னை தலையை விட்டுருவாங்க. பயமுத்திட்டாங்களா இல்லையா? ஐயோயோ
நம்ம போய் நாடகம் பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அந்த பொம்பளை காலை தூக்கி டான்ஸ் ஆட்டோடனே பின்னாடி போயிட்டோம்னா பொண்டாட்டியை விட்டுருவோம். அப்படி ஒரு கதை சொல்லி உன்னை மிரட்டலாம். இந்த பக்கம் ஒரு கதை சொல்லலாம், என்ன மாதிரியாலும் இந்த பக்கம் சொல்லுவோம். காலை தூக்கணும் பின்னாடி போனதால் தான் கூட சேர்த்தா. கோவனா கூட வந்தவ யாரு? இப்போ எந்த காதல் விசேஷமானது? திருமணம் தாண்டி வரவா இல்லை திருமணமான வரவா? எனக்கு தெரியாது. ஏன் நீங்கள் எந்த மனிதர்களை சந்திக்க போகிறீங்க? உன் கணவன் எப்படி இருக்க போகிறான், உன் மனைவி எப்படி இருக்க போகிறான்னு யாருக்கு தெரியாது. நீங்கள் சரியான மனிதர்களை நீங்கள் சந்திக்காத வரைக்கும் நீங்கள் சந்திக்கிறது அந்த ஒருவனே கிடையாது. அவனை கூட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஒருத்தியே கிடையாது அவகிட்டயா? ஒருத்தி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டினா அவள் உள்ளத்தால் ஒருத்தியாக தான் இருக்கணும். ஒருத்தியை நம்ம பார்க்குறோம் எவ்வளோனா பார்த்தா ஒரு ஒருத்தியும் 10 பேராக இருக்கிறாளுங்க. நீங்கள் ஒருத்தியை சந்திக்கவே இல்லை. ஒருத்தி இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் புரியுதா அந்த வார்த்தை என்னன்னு? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனாக இருக்கிறவனுக்கும் ஒருத்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். மற்றதெல்லாம் பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவள் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். இங்கே எக்கச்சக்கமான பொம்பளைங்க இருக்கும்போது இறைவன்கிட்ட போய் எனக்கு ஏற்ற பொம்பளை அனுப்புனா என்ன பண்ணுவார்? மாமா வேலையை செஞ்சுட்டு இருப்பார். நான் தேர்ந்தெடுக்கணும்னா கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்புவாரா? சொல்லுங்கயா. பாட்டு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் மாட்டிக்கினார் ஒருத்தர் மாதிரி ஆகிட்டா யார் தப்பு? என்ன பாட்டு? அதுலேயும் என்ன சொல்லிட்டானுங்க? பொறுத்து எதுலேயும் வேணும். ஆனால் அடுத்த வரி புரிந்து கொண்டவள்னு ஒத்துக்கிறாளா பாரு. இந்த ஆள் ஆம்பளை சிங்கம் இப்படித்தான் 4 பேரை பாப்பான்னு சொல்கிற பொண்டாட்டி உண்டா? என் பொண்டாட்டி கொஞ்சம் ரொம்ப அழகு, எல்லாம் தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிற ஆம்பளை உண்டா? அவள் செம்ம அழகி, அதனால் 4 பேர் என்ன தான் பண்ணுவாங்க? பார்க்கத்தான் செய்வாங்க சொல்கிற ஆம்பளை உண்டா? சொல்லுவான். ஏன் சொல்ல மாட்டான்? என் பொண்டாட்டி உனக்கு லுக் பண்ணுறான்னா, பார்க்குறான்னா, சைட்டு விட்றான்னா என்ன அர்த்தம்? கம்பி நீட்டுறான், பார்க்குறான், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒத்துப்பியா நீ? இப்போ அவளும் பார்க்குறான், அவனை அழகாகிறான். உன் நிலமை என்ன ஆகும்? ஆடிக்கு பின்னால ஆவணி, தாடிக்கு பின்னால தாவாணி. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, அவளைத்தானே நான் நினைத்தது, கை முள்ளின் மீது ஏன் உயிர்ந்தது. லவ் கெட் அவுட். உண்டா? உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? எதனால் ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு? செம்ம கலரு, செம்ம பிகரு, நடந்தால்னா அப்படி ஐயா மெல்ல நட. அவர் மட்டும்தான் பாடணும்னு கிடையாது. யார் பார்த்தாலும் என் முன்னாடி அப்படி தான் பாடுவாங்க. அந்த மாதிரி நடுகிறாவோ என்ன பண்ணலாம்? ஃபுல்லாக முடி என்ன பண்ணிடு காரில் போட்டு அடிச்சு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணி சந்தில் கூட வராத மாதிரி ஃபிலிமை ஒட்டி பத்திரமா இட்டுன்னு போய் வந்து வீட்டில் விட்டுடணும். கரெக்டாக இல்லை? பார்த்துக்க சில பொம்பளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புடவைலாம் கட்டி நல்லா அலங்காரம் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு பத்திரமா இட்டுன்னு போயிட்டு வந்துடுவாங்க. அவளுக்கு சுதந்திரமே தரமாட்டாங்க. அவள் தனியாக வண்டி எடுத்துன்னு போக மாட்டாள். அந்த பொம்பளைக்கு அதில் வர சந்தோஷம். நானும் உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சதில்லை. பெருமை வரும். உன்னை தவிர நினச்சதில்லை. ஒரு நல்ல தோசை, நல்ல இட்லி, நல்ல காப்பி தருவாள். நான் வீடு பெருக்கவே முடியாது. நான் தான் பத்தினியாகிறேன்ல. அவளுக்கு பத்தினியாகிறதே போதுமா இருந்து. அம்மா சில பொம்பளைக்கு பத்தினியாகிறது போதும். அவளை மாதிரி நான் அவுத்து போட்டு திஞ்சுன்னுக்கிறேன். துடி இன்னும் லாங் ஏர் விட்டுன்னு வண்டியில் போயின்னுக்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் உன்னே நினச்சின்னு உனக்காகவே வாழ்ந்துங்கிறேன்டா பாவி. அம்மா வீடு வாசலை பெருக்கி இந்த கட்டிலுக்கு இந்த பாவிக்கு சொல்லி என்னத்தை புரிய வைக்கிறது? பாவாடை அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த பத்தினி தெய்வங்க என்ன பண்ணுக்கா? காப்பி வச்சா கிளாஸ் அங்கேயே இருக்கும். செருப்பை ஸ்டாண்டு இருந்தால் கூட கீழே வச்சுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். ஏன் தெய்வம்னா தெய்வம்? அந்த தெய்வம் இப்போ நமக்கு வர குற்றவுணர்வு. தெய்வம் பற்றின தெய்வமாச்சு, நம்ம நல்லா எப்படிங்கிறமே. புரியுதா என்ன சொன்னேன்? அப்போ இந்த காமத்தை கையாளுற விதத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோற்று போகிறோம். பெரும்பகுதி மனிதர்கள் என்ன ஆகிட்டான்? அந்த காலத்து மனிதர்கள் அப்படி கிடையாது.
எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிகிட்ட நான் கதையெல்லாம் கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட சொல்லுவேன், எப்படி தாத்தா எப்படி நான் தூங்கி நிற்பேன்டா, ஏந்து போவான் அந்தாள். சரி நீ கேட்க மாட்டேன், ஏன்டா கேட்கறது, சந்தோஷமாக இருக்க போகிறான். அப்படி யார் பாட்டி? எல்லாம் எனக்கு தெரிஞ்சவு தான். யார் தாண்டி சொல்ல, எங்கள் அக்கா தான். ஊர்லேருந்து வந்த அக்கா விட மாட்டான். அப்போ நீ ஏன் பாட்டி கேட்கல? நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்க, இதெல்லாம் உண்மை நினச்சிங்க. இவ்வளோ கேடு கேட்டு குடும்பத்துலேருந்து வந்துக்கிறான்னு நினச்சிப்பீங்க. நீங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்த, உங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்படிலாம் நம்பிட்டு போகிறீங்க. அவங்களாம் புனிதத்தின் உச்சம். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே நிற்காது. நிற்காத முன்னேறு, நிற்கல எங்கடா முன்னேற முடியாது, நின்ன தான் என்ன பண்ண முடியும். அதனால் உங்களை நான் சொல்லவே மாட்டேன், என்ன தான் சொல்கிறேன். நீங்களாம் எப்படி, உங்கள் பாட்டிங்களாம் அப்படி கிடையாது. எங்கள் பாட்டி பூசம்மாள் பேர். அப்போ என்ன பண்ண போகிறோம், மிஞ்சி மிஞ்சி நிறைய எகிரி வச்சுட்டு வந்து பார்த்துக்க போகிறான். அவள் தான் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாளுங்க. எப்படி போயிட்டாங்க? ரொம்ப சாதாரணமாக. அந்த கிழமை வேலைக்கு போயிட்டான்னா பொம்பளை என்னென்னலாம் பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. இவன் போயிட்ட பேர் கூட சிசிடிவி கேமராலாம் போட்டுக்கிறான். இப்போது அவளுக்கே தெரியாமல் வரும், பட்டன் கேமராலாம் வர வச்சிருச்சு, ஃபோனை பண்ணிட்டு விபிஎன் வர வச்சுங்கிறது ஃபோனில். அவள் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இவனுக்கு வந்துடும். அவள் அட்டன் பண்ணுறாலும் இல்லை, இவன் பார்த்துன்னு இருப்பான் எடுறாளா இல்லையான்ட்டு. எத்தனை கால் வருதுன்னு கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறது. எவ்வளோ புனிதமாக வாழ்கிறாங்கல்ல. உங்கள் காமம் என்ன பண்ணி வச்சுக்குது? இப்போ ஒருத்தர் மேலே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கடிவாளம் போட்டுக்கினே எப்படி ஒரு நாளுக்கு எதனா நடக்கும், எதனா எப்படிடா நடக்கும், இல்லை எப்படி நடக்கும்? ஏன் வாழ மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன புரியவே இல்லை. ஒரு ஆம்பளை சிங்க என்ன தான் பண்ணா, எல்லாத்தையும் பொம்பளையும் திரும்பியெல்லாம் பார்க்க. அதனால தான் அது ஆம்பளை. இல்லைன்னா என்ன இல்லை, இது அது ஆம்பளை கிடையாது, பக்கா பொம்பளையும் எல்லாரும். அவளும் ஒரு பெண்மை உள்ளுக்குள்ளே வந்தது எல்லாரும் திரும்பி தான் பார்ப்போம். எல்லாம் மீற வச்சது யார்? எல்லாம் மீற வச்சது யார்? அடுத்த கட்டத்துக்கு எத்துன்னு போனது யார்? விட்டுட்டு ஓர போகிறதுக்குள்ள யாருது? நேரடியாக பேசிட்டு யார் கூட வந்துட்டான். அதோ ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸுக்கு ஸ்டெனோவை போட்டான், இவனுக்கு பிடிக்கல, கேமரா எதுவுமே அங்கே வச்சுட்டா. வீட்டுக்கு வந்தால் கேள்வி கேட்குறா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறான். அந்த மனிதனுடைய மனநிலை என்ன ஆகும்? ஐயோ இந்த சனியனை கூட வாழ்றதோட என்ன பண்ணிடலாம் நான்? ஆமாண்டி என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அந்த இடத்துக்கு யார் எடுத்துன்னு போனதே? யார்யா? அந்த பொம்பளை. அந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போனது யார்? அந்த ஆம்பளை. இப்போ பிரச்சனை எங்கே நடந்தது? எல்லை மீறி உறவுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மனிதனும் மனசாட்சியோடு தான் வாழ்ந்துங்கிறான். எந்த மனிதனும் எப்படி தான் மனசாட்சியோடு தான். தேவையின் பொருட்டு என்ன தான் நடக்கும், என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு தெரியாது. தேவையை பொருட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா போகிறது ரைட் ராங் பற்றியெல்லாம் பேசலை. ஆனால் இன்னும் தெரில உங்களுக்கு. நான் எம்ஐடியில் போவேன், எங்கள் அம்மாவை ஏற்றி போனாலும் சரி, என் பொண்டாட்டி ஏற்றி போனாலும் சரி, எல்லா பொண்ணையும் பார்த்துட்டு தான் போவேன். ரெண்டு பேரும் பேசிப்பாளுங்க. மாமா உன்னை கூட வந்து எப்படிமா வரான்? எங்கள் அம்மா. என் பொண்டாட்டி கேட்பா, அத்தை உன்னை கூட போகும்போது இப்படி தான் பார்த்துனேமா தாம்மா வரான் திரும்பி. நான் சொல்கிறேன், உங்களை கீழே இறக்கி விட்டு நான் எம்ஐடி ஏற்றி அவளை போய் ஏற்றின்னு போனேன். நான் இப்படியெல்லாம் தெளிய வைக்கிறது. ஆனால் பார்ப்பேன், புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. ஆனால் கூட புரியலனா யார் பிரச்சனை? டான்ஸு பாட்டு கூட்டெல்லாம் நான் தான் யார் போடுது? உனக்கு மியூசிக் போகிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? வாழ்க்கையை சிதைச்சி கொள்வது யார்? வாழ வெட்டியாக போனது யார்? குடும்பத்தில் சந்தேகத்தை கொண்டு வந்தது யார்? ஏன் சந்தேகப்படுற? மனம் அப்படி தான், சந்தேகம்லாம் படாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழ முடியும்னு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் டிவி, ட்ராமா, நாடகம், சினிமா எதுக்கு? அப்படித்தானே? புருஷன் தான் அழகாகிறான்னு சொன்னால் அவனை நிற்க வச்சு டான்ஸ் ஆட சொல்லிட்டு பார்த்துட்டு பாட்டு பாட சொல்லிட்டு கை காலெலாம் ஆட்டுங்கன்னு ஆட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் ஆட்டவனை பார்க்குற? எதுக்கு பார்க்குறேன்? அதை ஒன் சைடு போகிறவனை ஏன் பார்த்துங்கிறீங்க? நடக்கும்போதே ஒன் சைடு தான் போகிறான். பார்க்குறீங்களா இல்லையா? சும்மா காத்தாடி விட்டுட்டு பார்க்குறியா இல்லையா? ஏன் பார்த்த? பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும், சரச கலையை பழகி ஏன் காட்டுறான் அவன்? மௌனமான நேரம். நமக்கு தேவையா குளிக்கிறது? பாத்ரூமில் பாவாடை கட்டு குளிக்கிறேன்னா எப்பேற்பட்ட பைத்தியம் அது? அனியன்
ரூமுக்குள்ள குளிக்கிறாப்பா, ஏதுக்கு பாவாடை கட்டி குளிச்சு என்ன பீஸ் வேஸ்ட் நினைச்சுக்கிறாயா என்ன? இவெல்லாம் படம் எடுத்து இவெல்லாம் அறிவா இல்லையா? அவன்லாம் பாத்ரூம்ல எப்படி குளிப்பாங்க எனக்கு தெரியலையே பாவாடை கட்டினா. இந்த பாட்டு வர நல்லா இருக்குதுன்னு நான் என்ன பண்றது? பாட்டு தனியா வீடியோ இல்லாம பார்த்தா ஓகே தான். பாத்ரூம்ல பாவாடையை கட்டிக்கின்னு இருக்கமா தண்ணியை வர ஷவர்ல குளிச்சுங்கிறான்னா அவளை விட ஒரு பைத்தியம் உண்டா இல்லையா? மென்டல் பீஸ் தானே இது. பாத்ரூம்ல எப்படி குளிக்கணும்? இதே இங்கிலீஷ் படம் பாரு, பின்னாடி காட்டுவான், முன்னாடி காட்டக்கூடாதுன்னு நினைச்சா இல்லை இது வரைக்கும் காட்டலாம், எது வரைக்கும் காட்டலான்றமோ அது வரைக்கும் காட்டுவான், பிரச்சனை கிடையாது. இப்போ தப்பா கவர்ந்து கற்றுக்குமா இல்லையா? பாத்ரூம்லேயும் பாவாடை கட்டி குளிக்கிற பொம்பளை ஆகிட்டுக்கிறான் இப்போ. ஏன் கலாச்சார ரீதியாக உன்னை எப்படி வச்சுக்கிறானுங்க? பாத்ரூம் போனால் கூட ஒரு ஆம்பளை கூட வந்துட்டு படுத்து வந்துக்கிற பொண்டாட்டி கூட கை எதுவுமே அங்கே வச்சுக்கிறா. எதுக்க? கற்பு அங்கே தான் இருக்குது, கருப்பு அங்கே தான் இருக்குது. அது மாட்டு கருத்து இல்லை, கருப்பு இல்லை, கற்பு எங்கே தான்? என்னத்தை சொல்லி நான் திருத்த முடியும்? காமத்தை என்னத்தை பேசி எவ்வளோ பேசி என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஏன் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லை, 2 பேரும் மனசு விட்டு பேச மாட்டேன்றீங்க. அது அவசர அவசரமாக செய்கிற ஒரு சடங்கு கிடையாது. நிறைய ஆம்பளை அப்படித்தான் அவசர அவசரமாக போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுது, டயர்டாகி வந்துடுது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஷார்ட்டில், டேப்பை திறந்து தண்ணி வைக்கிறாங்க, உள்ள பாத்ரூம் பெட்ரூம் போகிறாங்க, வெளியே வந்துடுறாங்க, தண்ணி ரொம்பவே இல்லை, போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அவன் அவசர அவசரமாக வந்து புள்ள எடுக்குதுன்னு பார்க்குறான், அதுக்குள்ளே மேட்ரி முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டுக்கிறான். என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரியல, என்னவோ நடந்துச்சு அவளுக்கு, என்ன நடந்ததுன்னே தெரியல. கடவுளே என்னவோ நடந்துச்சு, பிள்ளையும் கூட வந்துச்சு. இவர் பெருமையா சொல்றேன், நான் எனக்கு 2 பிள்ளை, ஒண்ணுமே பண்ணலையா? எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு தான். குளியும் போது பார்த்துட்டு வந்துருது, ஊத்தம் எடுத்து தொச்சிக்கின்னு புள்ளைய பெற்றுருது. சகுந்தலா அங்கே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சகுந்தலா கிடையாது, அவங்க பேர் வந்துட்டுனே, மேலேருந்து வந்தாங்களே மேனகா. அப்போ இந்த ஆணோ அல்லது பெண்ணோ நல்லா என்ன பண்ணுங்க, காமத்தை கொண்டாடினா நல்லா சாப்பிடுங்க, மனசை நிறைவாக வைங்க, மனசை அலைப்பாய விடாதீங்க, கண்டத்தில் என்ன பண்ணாதீங்க. காமம் சார்ந்து நிறைய சிந்திச்சுனே இருந்தீங்கன்னா வீக்காக தான் ஆகிடுவீங்க, நரம்பு தலைச்சி வந்துடும். கற்பனை பண்ணுவீங்க, வேலை செய்யும். ஓகே, இப்போ துப்பாக்கி கரெக்டாகுது, துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் கையில் எடுத்து கொக்கு சூட போகும்போது தான் அது தப்பி எங்கே ஓடும்படி தான் என்ன சுட்டாது என்ன கண்ணு, இந்த கண்ணி பொண்ணு கண்ணு துப்பாக்கி எங்கடா வேலை செய்யும்? ஆல்மா சும்மா கற்பனையிலே ஏபி பார்த்துருந்தேன்னா சும்மா ஏந்து பார்த்தா டயர்ட் ஆகிடாதே இது. அது வரை எழுந்து தான் செக் பண்ணுறது. அப்பப்போ புக்கை பச்சு செக் பண்ணி பார்ப்பான், ஏந்து இல்லையே ஏதோ ஆயிடுச்சு கொடுக்குது, புக்கை பச்சே இல்லை படத்தை பார்ப்போன்னா எதுவுமே ஆகாது. ஒருவேளை நம்ம வீக் ஆகிட்டோமோ, ஆல்மா வாரமாகவே ஆகிடுவான், ஓரமாகவும் போயிடுவான். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது? உங்கள் மனசை வச்சுக்கின்னு காமம் சார்ந்த சிந்தனை அடிக்கடி பண்ணி டயர்டாக்கக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை. இது குழந்தைங்களும் கேட்டாலும் புரியக்கூடாதுன்றதுனால நாசுக்காக பேசிக்கிறேன். இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க புரிஞ்சுக்காது. இதெல்லாம் இதை விட மோசமாலாம் நடந்துனுக்குது சினிமாவில். ஃபால்ஸ் லாங்குவேஜ், வைலன்ஸு, செக்ஸு இதெல்லாம் படத்தில் காட்டுறாங்க, ஓடிடிலலாம். நீங்கள் இப்போ எல்லாம் டிவியை உஷாராக பாருங்கள், இல்லைன்னா உங்கள் பிரச்சனை தான் இது. திடீர்னு கட்டில் போட்டு நோ பண்ணுறான், பெஜராயிடுச்சு, ஐயோ என்ன நடக்குது இங்கன்ட்டு. ஆமாம், என் பசங்க சொல்லுது, நாங்களாம் வயசாயிடுச்சுப்பா, நீ இன்னும் குழந்தை மாதிரி பார்த்துன்னு இருக்காத. நீங்க குழந்தை இல்லை, ஆனால் நான் யாரு? நான் ஒரு குழந்தை. எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பிடிக்காது, செய்யறதுக்கு தான் பிடிக்கும். எனக்கு தான் பண்ண பிடிக்காது அதெல்லாம். அதையே பார்த்து, ஏன்னா வேலை நிறைய இருக்குது எனக்கு. நீங்கள் காமம் சார்ந்த சிந்தனையை வளரணும், வாழணும், கொண்டாடணும். ஆனால் அதிலேயே மூழ்கிட்டீங்கன்னா அடுத்த வேலை எதையுமே செய்ய முடியாமல் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு சதா சர்வகாலமும் காமம் சார்ந்த சிந்தனையை வந்து உங்களால் என்ன செய்ய முடியாது, மற்ற எந்த வேலையா செய்ய முடியாது. ஏமாந்து போயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு காமத்தில் சுதந்திரம் இந்த அரசாங்கமோ இல்லை இந்த நாடோ இந்த உலகமோ இந்த முன்னேறிய சமூகமோ கொடுக்கும். எதுக்குன்னா உன்னை அடிமையை வச்சுக்கிறதுக்கு தான். அப்போ தான் நீ வேறு பக்கம் சிந்திக்க மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறேன்னு? நீ அதனால தான் உங்களுக்கு காம கதைங்கள்லாம் சொல்லுங்கிறானுங்க, உங்கள் கவனத்தை திசை திருப்புறானுங்க. நீங்கள் பான் வீடியோவும் அப்படி மலர பார்த்து நிற்பீங்க, டேட்டாலாம் பின்னாடி போய் நிற்கும். உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே மால் ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு பான் வீடியோ அமைச்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணி நிற்பீங்க? அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு நிற்பீங்க. உங்கள் லேப்டாப்லேருந்தோ உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தோ என்ன இருக்கும்? டேட்டா போயின்னு இருக்கும். இன்றைக்கும் அதான் நடந்துனுக்குது. இன்னும் உங்களுக்கு இந்த பான் வீடியோ பார்க்கணுன்னா இவ்வளோ காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த $5 இதுக்கோலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் டீட்டெயில் கொடுக்கும்போதே உங்கள் பான் கார்டு உங்கள் பேங்க் கார்டுலேருந்து நிறைய காசு எடுத்துருவாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ காமம் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்களே அசிங்கப்பட்டும் போயிடுவீங்க. அங்கேயும் அசிங்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக கையாளுங்க. உங்களை கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. காமம் ஒரு விசேஷம், கொண்டாடுங்க. மலரும், பால் உணர்வு வரும், நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். நீங்கள் காமம் சார்ந்த புக்கெல்லாம் நிறைய இருக்குது. கொக்கேகம் படிக்கலாம், கொக்கேகம்னு படிக்கலாம். அதிகமானி அது வந்து இல்லைன்னா வத்தியாசினார்னு ஒருத்தர் இருந்து காமசூத்ரா படிக்கலாம். அதில் பெண்கள் எத்தனை வகை அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. டைப் ஆஃப் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க. இது காமத்தை கொண்டாடுறதுக்குன்னே கலையாகவே பண்ணி கோயிலில் சிலையாகவும் வச்சு எப்படிலாம் நீங்கள் உறவு வச்சுக்கலாம், எவ்வளோ தூரம் கொண்டாட்டமாக இருக்கலான்றதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் கணவன் மனைவின்றது கூட்டம் அது வேறு, அது வேறு. சமூக ஒழுக்கம் வேறு, சமூக ஒழுக்கம் வேறு. புரிஞ்சு வச்சுன்னு வாழுங்க. பேதை, பெதும்பை, மங்கை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணுங்களுக்கு வகைப்படுத்தி வச்சுக்கிறானுங்க, கொண்டாடிக்கிறானுங்க வாழ்க்கையை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆணுக்கும் அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. காமம் குற்ற உணர்வு ஆகிறதுக்கு கிடையாது. நீங்கள் எல்லை மீறி தப்பு செஞ்சிடும் போது தான் அவங்க மனசு முழுசும் என்ன ஆகிடுது? குற்ற உணர்வில் சிக்கிக்குது. ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு போச்சுன்னு விட்டுருங்க, அவ்வளோதான். அதையே நினச்சி நின்றீங்கன்னா தான் பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதனா தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது ஏதோ தவறாக நடந்துச்சு. அதை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். கணவன் வந்துட்டா மனைவி ஆகிட்டீங்க, குடும்பம் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுங்கள்? உங்கள் குடும்பத்தை கொண்டாடுங்க. எதிர்ப்பாளினத்தோடு பேசுங்க. கணவன்கிட்டயோ அல்லது மனைவிக்கிட்டேயோ பேசுங்க. மனம் விட்டு என்ன பண்ணுங்கள்? பேசுங்க. தேவைங்களை 2 பேரும் பரஸ்பரம் பரிமாறிங்க. அப்படி லூஸாவோ மென்டலாவோ 2 பேரில் யாருன்னா ஒருத்தாந்தாலும் பிரச்சனை கிடையாது, விலகிக்கும் செய்யுங்க. ஆமாம், நீங்கள் காமத்தின் மேல் தான் கட்டமைக்கப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் எது மேலே தான் கட்டமைக்கப்பட்டுக்கிறீங்க? காமத்து மேலே தான். ஒன்று காமத்தை நிறைவேற்றுற கணவனும் அல்லது மனைவியாக இருக்கணும். இல்லைனா உங்களை கடந்து போய் வேறு எங்கன்னா நீங்கள் அனுபவித்துக்கான சந்தர்ப்பம் தரவனாகவும் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது ரூல். இது இன்றைய உலகத்துக்கு அதான் சாத்தியம், இல்லைனா சாத்தியம் கிடையாது. நீங்கள் என்னை கேவலமாக கூட சொல்லிங்க, அது உங்கள் பிரச்சனை. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, தப்பு கிடையாது. இல்லைனாலும் ஏதுவானவங்களா இல்லை, போதுமானவங்களா இல்லைன்னா ஒருத்தர் புரிஞ்சுன்னு விலகி இருங்க. அதை பற்றி அக்கறை இல்லாமல் வேற கதை பாருங்க. கணவன் மனைவியை எப்படி தான் பார்க்கணுன்னா, மனைவி எனக்கானவள், எனக்கு கொண்டாட்டமாக வச்சுக்கிறேன், சந்தோஷமாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. நீங்கள் போதும் வந்தால் வேறு எதுவும் பண்ண மாட்டா. போதும் இல்லைனா எதனா பண்ண தான் செய்வா. போதும் போதாதுன்றது முடிவு அவளுது, உண்டு கிடையாது. அதே தான் ஆணுக்கும். போதும் போதாதுன்னு யார் தான் முடிவு பண்ணுவான்? ஆண் தான் முடிவு பண்ணுவான். நீங்கள் அவனுக்கு போதுன்றது நீங்கள் சொல்கிற வேலை உங்களுக்கு இல்லை. இது நீங்கள் சாப்பாடு பொறுத்து உங்கள் வேலை. அவன் எவ்வளோ சாப்பிடுவானோ அவ்வளோ சாப்பிடுவான். நீ போட்ட சாப்பாடு அவனுக்கு போதுமா இருந்தால் போதுமானது தான். வேறு ருசிக்காக கூட வேறு அவன் போக தான் செய்வான், அவளும் போக தான் செய்வான். பிசிக்கலாக இல்லைனா கூட மனதளவில். நீங்கள் நினச்சிக்காதீங்க பிசிக்கலாக போகலன்றதுனால நீங்கள் நல்லவங்க சொல்லுங்கிறீங்க. மனதளவில் எல்லாரும் என்ன தான் செஞ்சுன்னுக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா வேறு சிவி ட்ராமா நாடகம் எதையுமே பார்க்கக்கூடாது. எனக்கு என் கணவன் போதுமானா கணவன் வேலையை மட்டும்தான் செஞ்சுனுங்கணும். அவனுக்கு கால் கழுவுறது, அவனுக்கு செருப்பு போடுறது, அவனுக்கு சாப்பிட்றது, அவனுக்கு துணிமணி கொடுக்குறது, அவனுக்கு சோறு போடுறது, அவனுக்கு கோயம் சேர்த்து, அவனுக்கு என்ன வேணும்னு வைக்கிறது, கூட்டு ரசம் பொரியல்னு செஞ்சு வச்சுனுக்கிறது, சதா சர்வகாலமும் அவனையே நினச்சுனுங்கணும். நீ சும்மா ஓய்வு வச்ச போன எடுத்துக்கிற நீ எப்பேற்பட்ட பொம்பளை? ஏன் போன எடுத்து பார்த்த? ஆம்பளைக்கும் அதான் ரூலு. இங்கே என்ன பிரச்சனை? நான் நல்லவன் நீ கெட்டவன் சொல்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க கணவன் மனைவி. இங்கே தான் பிரச்சனை. நான் நல்லவோ நீ கெட்டவன், அவன் நான் நல்லவன் நீ கெட்டவோ. கணவன் மனைவி என்ன பண்ணுகிறீங்க? இன்னமும் சண்டை போட விட்ட மாதிரி பண்ணுகிறீங்க. உங்களுக்கு தனியாரில் அமைச்சு சண்டை போடுறதுக்கா? எதுக்கு? சந்தோஷமா இருக்குது தானே, அதையா செய்கிறீங்க? செய்யவே இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க. இல்லைன்னா இந்த பொறிக்கையை விட்டுருங்க, இந்த புறம்போக்கை விட்டுருங்க, இந்த பீப்பை விட்டுருங்க. நான் உங்களுக்கு வாழ்க்கையை அழகாக வாழ்றதுக்கான இலக்கணங்களை சொல்லித்தரேன். என்ன பிரச்சனையாக இருந்தே உங்களுது. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ மௌனம் காமிச்சாலும் சரி, சிரிக்காமல் போனாலும் சரி, சீரியஸ் ஆனாலும் சரி,
யதார்த்த உண்மை இதுதான். ஒருத்தர் நிறைவுபடுத்துறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தீங்க. அவங்க வாழக்கூடாதுன்றது தான் உங்க வேலை. ஒரு ஆம்பளை 100 பேர்கிட்ட போயிடுவானா? முடியுமா? 100 பேர்கிட்ட போற அளவுக்கு தகுதிக்கு தானே உங்ககிட்ட தானே வருவான். என்ன பிரச்சனை உனக்கு? அந்த ஆம்பளை நேசிங்க. ஒரு பொம்பளை இன்னொருத்தர் நேசிக்கிறா, நீ கூடவே இருந்து உனக்கு சோறு போட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கிற, உன்னையும் நேசிக்காம விட்டுருவாளா? இதான் ஆணுக்கு. ஒரு பொம்பளையால இன்னொருத்தர் நேசிக்க முடியும்னா உன்னை நேசிக்க முடியுமா? முடியாதா? 3வது ஆளை அவளால் காதலிக்க முடியும்னா, உன்னை தாண்டி அவளால் போக முடியுதுன்னா எங்க பிரச்சனை? உங்ககிட்டயா அவகிட்டயா? போட்டோம் என்ன அப்படின்னு எப்படி நேசிப்பா? ஆனால் இந்த தேவடியா, பத்தினி, பத்தனை ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. தவட இந்த 10 வார்த்தைங்களே இல்லை. எல்லாத்தையும் பொம்பளை மேலேயே சொல்லிடுச்சு. ஆம்பளைங்க என்ன வார்த்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்க. அவன் தேவடன், அவன் பத்தனை, என்னை பார்த்து இப்போ நல்லவன் ஒரே பொண்டாட்டி கூட இருக்கிறனா என்னை பார்த்து பத்தனைன்னுங்க. அவள் பத்தினி, நான் பத்தனை. அவள் தேவடியா, நான் தேவடன். அப்படித்தானே? அப்படித்தானே ரூல் எல்லாரும் தானே. ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் எல்லாரும் ஒன்று தானே. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாகணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? வருமா? எங்க பிரச்சனை? சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தானே உங்க நோக்கமாகுது. எக்ஸ்ட்ரா அஃபைர் யாரால முடியும்? யாராலையா? எக்ஸ்ட்ரா அஃபைர்னா யாரால முடியும்? இங்கேயே நிற்க மாட்டேங்குது, அங்கே போய் படுத்து தானே இருக்கான். உனக்கு புரியலையா? உனக்கு இது கூட புரியாது, ஜடமா நீ. அப்போ வெறுப்பேற்றது ஒரு வேலையை வச்சுன்னு புருஷன் பண்ணிட்டே இருந்தேன்னா யார் பிரச்சனை? இப்போ காமம் நல்லதா கேட்டதா? இதெல்லாம் பார்த்துட்டு பின்ன சாமியார் பின்ன விட்டு ஓடாம என்ன பண்ணுவாரு? ஐயோ ஐயோ சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? காசிக்கு 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 போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. அப்படித்தானே? காசிக்கு போறேன் ஆள விடு, இனிமேலாவது வாழ விடு. ஒரு மனிதன் வயசான காலத்தில் வந்து எனக்கு வந்து விவாகரத்து வேணும்னு கேட்டான். சுதந்திர காற்றை சுவாசிக்கணும். ஐயோ என்னால் நிற்க முடியல, போக முடியல, உட்கார முடியல, எங்கே போனாலும் என் பொண்டாட்டி சொல்லங்க. என்னங்க பண்ணுற வயசான காலத்தில்? எங்கே போனேன், எங்கே இருக்கிற, என்ன பண்ணுகிற, ஏந்திட்டியா, வந்தியா, நின்னியா, பாத்தியா, போனியா, என்ன ஆகும்? கொஞ்சம் சுதந்திரமா அப்பாடா அப்படின்னு வாழணும்னு நினைக்கிறான் ஒரு வயசான காலத்தில் ஒரு தாத்தா. எந்த அளவுக்கு வெறுப்பேற்றிக்கிறாங்க அவங்க? காமம் ஒரு நல்ல விஷயந்தான், கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க, ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருங்க. பட் வீடி எல்லாம் வரும், உஷாராக இருங்க. அசிங்கமான உறவுகளை வச்சுக்காதீங்க. குடும்பத்தை தாண்டி பொண்டாட்டி தாண்டி உறவு தேவையில்லை. கட்டாயமாக ஐயா சொல்லிட்டாரு தேவைப்படும் போது, உனக்கு கஞ்சியாக குடிக்கிறதுக்கு வக்கு இல்லை, உனக்கு வந்து அவனுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தாது. வக்கா இருந்தால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படி தானே? ஆனால் வெறுப்பேற்றுறவங்களா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் பார்க்க விட வெறுப்பேற்றுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல சட்டை போட்டு நல்ல பேண்ட் போட்டு போனால் பிடிக்காது பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டி கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டா புருஷனுக்கு பிடிக்காது. ஏன்? வெளியே சொல்ல மாட்டான், நாளைக்கு போலாமான்னுவான். அவ்வளோ சூழ்ச்சியெல்லாம் செய்வானுங்க. என்னைக்கு வேணாடி அவள் அதுக்கு தான் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக இருப்பா. திரும்ப மேக்கப் போனா எப்படி 2 ஹவர் ஆகும். நாளைக்கு இன்னொன்று சப்புன்னு ஆகிடுவான். நாளைக்கு அங்கே போ, அவள் தான். சில பேர் அதெல்லாம் உஷாராக இருப்பாங்க. நாளைக்கு அதுனா அர்த்தம் நடக்க போகிறதே கிடையாதுன்னு அர்த்தம். இன்னும் சில பேர்லாம் பஞ்சாங்க வச்சு கடை போட்டு பார்த்துன்னு இருப்பான். இன்னைக்கு அஷ்டமிடி, இன்னைக்கு வேணா, நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு ஆஃபீஸ் போனல திங்கக்கிழமை. வரும்போதே தலைவலியோடு வருவான். திங்கக்கிழமை மறுநாள் தப்பிச்சுப்பா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும், வேலைக்கிழமை பாபா நாள், வெள்ளிக்கிழமை
எனக்கு வச்சு வசக்கதவை திறந்து வச்சேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டாருடி, வெளியே போயிட்டாங்க. திரும்ப சனிக்காம தான் அவன் நாத்தியம் ஓய்வு. மொத்தத்தில் என்ன தாண்டா 7 நாளுக்கு 7 காரணம் இருக்குது. நீ யாரு, நான் நானாகிறேன், ஐயா சொன்னாரா இல்லையானுவான். காமத்தை கரெக்டாக கொண்டாடுறானா இல்லையா? ஓகே, பார்த்து நந்துங்க. இந்த உலகம் பலவிதமான ஏமாற்றுக்கார உலகம். மனிதன் ஏமாற்றத்தை தெரிந்து கொண்ட ஒரு விலங்கு. மனிதன் மாதிரி ஒரு ஏமாற்ற தெரிந்த ஒரு விலங்கு இல்லவே இல்லை. அசிங்கம் பிடித்த மனிதன் இன்னொருத்தனுடைய அசிங்கம் பார்க்கறதே ஒரு வேலையை வச்சு நிற்பானுங்க. இன்னொருத்தனுடைய புனிதத்தை பார்க்கறது இல்லை, இன்னொருத்தரோட அசிங்கத்தை பார்க்கறது. நான் இவ்வளோ பேசுகிறேன் பார்க்கறது இல்லை. அந்த பீப் போட்ட வார்த்தை மேலே அவ்வளோ அக்கறையாகிறானுங்க. ஏன்னா இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம், அசிங்கத்தை பார்க்கறதே வேலையை வச்சுக்கிற உலகம். உங்களை குறை சொல்கிறதே பார்க்கறதா ஒரு வேலையாக இருக்கும். துச்சமாக மச்சிட்டு வாழ்ந்துட்டு போங்க. என்ன பண்ணுங்க, ஆமாம் நான் தேவடேன் அப்படின்ட்டு போங்க. நான் சொல்லுவேன், நான் ஒரு ஆண் விபச்சாரி. முடியுமானா பாரு, கூட இரு, இல்லைன்னா என்ன பண்ணாத, இருக்காது. மேட்ரு முடிஞ்சிச்சு, டீல் ஓவர். எதுக்கு போட்டி புரட்டி எப்படி உனக்கு கூட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் தான் மட்டமானவன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த பீப் வார்த்தையில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த உலகத்திலேயே மட்டமானவன், என்னை மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் என்னை மட்டப்படுத்தினேன். அதை வயசு நான் புனிதமானவன், எனக்கு தெரியும். என் புனிதம் யாருக்கே? எனக்கு நிற்குதா படுத்துதான் எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அவசியமும் இல்லை, அது அவசியமோ இல்லை. வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. கொண்டாட்டத்தில் ஒரு கட்டம் காமத்தை எடுத்து என்ன பண்ணு, கொண்டாடு, மலர்ந்து இரு. ஆணும் பெண்ணுமா மலர்ந்துரு. நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் முகம் அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் உடம்பு அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே திருப்தியானால் தான் மனமே அழகாக இருக்கும். அப்போ உடல் மனம்லாம் திருப்தி ஆகிற இடம் இது. அதுதான். இதை நீ கொண்டாடாமல் கடந்தினே போயிட்டு அப்படி இப்படின்னு நினச்சின்னு பயந்தெல்லாம் இருக்காது. புரியுதா? நீ உடல் உறவு வச்சுக்கிட்டு தான் பெண்ணாக கூடவோ ஆனால் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆணும் பெண்ணுமா சேர்ந்து வாடுறதுக்கு உடல் உறவு வச்சுக்கினா தான்லாம் கிடையாது. காமம் தூய்த்தா தான் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கிறதே அழகு. ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கிறதே அழகு. அது ஒரு நிறைவான ஒரு இடம். அது ஒரு பெண் உன் கூட இருக்கும்போது நீ வலிமையானவனாக இருப்ப. ஒரு ஆண் உன் கூட இருக்கும்போது நீ என்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆளுகிறானா ஒரு போதை. அந்த பொம்பளை ஏன் அவ்வளோ மேக்கப் பண்ணி நந்து போகிறா? 4 பேர் திரும்பி பார்க்கணும். பார்த்தோன்னே இப்போ ஒரு போதை இருக்குது. அப்பா எவனுமே திரும்பி பார்க்காம போய் பாரு, என்ன ஆவான்னு பாரு, டல்லாகிடுவா. என்னடா இது, என் ஊரில் ஒருத்தனும் ஆம்பளை இல்லாமல் ஆகிட்டானே. இவ்வளோ தூரம் போட்டால் எவனும் பார்க்கல, இவ்வளோ தூரம் போட்டால் இவ்வளோ தூரம் யாருமே பார்க்கல. பாதி சூத்து தெர்ற மாதிரி கூட போட்டுக்கிறேன், ஒன்றும் எவனுமே பார்க்கல. நான் போய் சிங்கப்பூர் போனால் தான் நிறைய பேர் ட்ரவுசர் எல்லாம் மாற்றி போடுவாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் பார்த்துருந்தேன். பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறான்டா, கொஞ்சம் ட்ரவுசருக்கு இறக்கி கூட போட்டுக்கலான்னு போட்டு என்ன மாதிரி ஆம்பளை நிறைய பேர் ஆகிட்டானா எல்லாம் பேண்ட்டே போட்டுருவாங்க. பார்க்க மாட்டேன்னா என்ன தான் பண்ணுவாங்க? நாளைக்கு அவுத்துட்டு கூட போவான். அப்போ கூட பார்க்க மாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிச்சா? ஆம்பளையும் அதே பிரச்சனை தான். அப்போ ஒரு நாட்டில் உடை கம்மியாகினே போகுதுன்னா அங்கே ஆம்பளை கம்மியாயிட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலனா அது உங்களுக்கு பிரச்சனை என்ன? இந்த நாட்டுக்கெல்லாம் கூட எதிரி ஆகிட்டாலும் ஆகிடும் போடுது. எங்கள் நாட்டு அசிங்கப்படுத்திட்டாருன்னு கூட. ட்ரெஸ் எப்போ குறையும்? எப்போ ட்ரெஸ்ஸு குறையாது? இருந்தாலும் ஃபுல்லாக மூடின்னு வந்தால் கூட எதனா பண்ணுருவான்னா என்ன பண்ணுவா பொம்பளை? எதுவுமே பண்ண மாட்டாருன்னா என்ன பண்ணுவா? ஒரு 20-25 வயசில் உன் பொண்டாட்டி உன் முன்னாடி நிறுவனமாக வரமாட்டா, அதெல்லாம் போடுவா. ஒரு 50 வயசு 55 வயசு ஆச்சுன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் அவுத்து போட்டே வருவா. ஏன்? எதுவும் செய்ய மாட்டார் மாமா. அவளுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் அவுத்து போட்டால் பிரச்சனை அவகிட்ட இல்லை, நம்மகிட்டன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலைக்கு ஆமாம் ஆகிட்டோம், அதனால் என்ன பண்ணுகிறா, நம்ம இருக்கிறோமான்னு பார்த்து கதவு முட்டி ஊக்கு போடுவா. எப்பா? ஒரு 30 கிலோ 50 வயசில் இருந்தால் மூட்டை வந்தால் வந்து ஊக்கே. ஒரு நாள் காமம் இல்லாமல் ஆகிடும். ஒரு நாள் என்ன ஆகிடும்? காமம் ஆகிடும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு காமம் இல்லாமல் ஆகிடும். ஒவ்வொரு நாளுமே எல்லா 24 மணி நேரத்திலும் 24 மணி நேரமும் நீங்கள் என்னவா இருக்க முடியாது? காமத்தோடு இருக்க முடியாது. புரிஞ்சு வச்சுங்க, எப்போதும் காமத்தோடு இருக்க முடியாது. இது புரிஞ்சிச்சேன்னா உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இதுக்கப்புறமா சந்தேகம் வருதுன்னா நீங்கள் தான் பிரச்சனை, அவன் பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் போகிறவன் பிரச்சனையே கிடையாது. போகிறவனை பார்த்து சந்தேகப்பட்டேன்னா யார் பிரச்சனை? ஒருத்தி போனால் அவள் பிரச்சனை கிடையாது. ஒருத்தி கணவனை தாண்டி ஒருத்தர் உறவு வச்சுக்கிறான்னா அவள் இல்லை பிரச்சனை. அது பிரச்சனை யாருது? கணவன். நான் தான் தப்புன்னு உணர்ந்தால் தான் அங்கே என்ன பண்ண முடியும்? நான் அன்பாக இருக்கணும், நான் கொண்டாட்டமாக இருக்கணும், நான் அவகிட்ட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு.
அதே மாதிரி அவளும் என்ன பண்ணான், தாண்டி போகிறாங்கன்னா நான் அன்பாக இருக்கணும், நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினச்சாருன்னா தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. விட்டு நேராக அவனை சரி பண்ண நினச்சா பிரச்சனை வந்துடும். நேராக கீழ்ச்சி போட்டு போயிடுவாங்க. மனசுலனாச்சும் கீழ்ச்சி போட்டுருவாங்க. மனசுலனாச்சும் என்ன பண்ணுவாங்க, கீழ்ச்சி போட்டுருவாங்க. முடியாது, அவன் உன்னை பிடிக்காது, அவனுக்கு இல்லை அவளுக்கு பிடிக்காது உன்னை. அதனால் என்ன பண்ணாதீங்க, சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. சந்தேக கோடு அது என்ன கேடு? அப்போ சந்தேகம்லாம் படவே கூடாது. நான் சொல்கிறேன், எல்லா ஆம்பளையும் எல்லா பொம்பளையும் யாருன்னா ஒருத்தர் நினைப்பாங்க, நீ என்ன சந்தேகப்படுறது அதில்? இதில் என்ன சந்தேகப்படணும்? இல்லைன்னா சந்தேகம் என்ன இருக்குதா? ஒரு பொம்பளை ஆம்பளையே பார்ப்பா, ஒரு ஆம்பளை பொம்பளையை பார்ப்பான். ஒரு ஆம்பளையை பார்ப்பானா இல்லை தெரியாது, ஒரு பொம்பளையை பார்ப்பானா இல்லை தெரியாது. உண்மை தான், உண்மையா இல்லையா? சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை சொல்லிட்டோம்பா. திரும்பவும் துக்கமாக வரீங்க, யார் பிரச்சனை? காமம் கூட எதுக்கு தான்? கொண்டாடுறதுக்கா வெறுப்பாகிறதுக்கா? இங்கே பிரச்சனை எங்கன்னா காமத்தெல்லாம் விட்டுட்டாக்கா கடவுளை பார்த்துட முடியும். அதெல்லாம் சும்மா பேச்சு. இதுக்கே வேலைக்கு ஆகிறதுனா நீ அங்கே வர முடியாது. 4வது குற்றமாக எங்கள் அக்கா ஔவையார் சொல்லிட்டு போய்கிறாங்க, உங்கள் அத்தை கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது. அதனால் பிரச்சனை உங்ககிட்ட. ஆமாம், விட்டு போயிட்டு நான் கடவுளை தேடுறேன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம். ஓகே, தம்பிக்கு எதுவும் நிற்கலை பொழுது என்ன ஓட்டம், நான் சொல்கிறது என்ன ஓட்டம், எங்கன்னா போய் நிற்குமான்னு போய் சுற்றி. சரியா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.